இப்பொழுது கேக் வெட்டுகின்ற அந்த இனிமையான தருணம். நம்பர் சொல்லி 1 2 3 சொல்லிங்க. உங்களை கரவசமோட இந்த கேக் வெட்ட ரெடி ஆகும். இது ரெடியா? 1 2 3 எங்க கரவசம் உங்களை கை காட்டுங்க. வண்ண பூ போல சிரிக்குது பாபா, சித்திர போல ஆடி ஆடி நடக்குது பாபா. வண்ண பூ போல சிரிக்குது பாபா, சித்திரம் போல ஆடி ஆடி நடக்குது பாபா. வண்ண பூ போல நடக்குது ராஜா, எங்கள் அப்புக்குட்டி அவர்களுக்கு அகவை 83. சவா பிள்ளைகள் சவாவோ பி சவான்னு சொல்லுங்கோ. நானும் இப்போ பிரெஞ்சு பாஷை படிக்கிறேன், இங்கே வந்துட்டேன். சரியான குளிர் பாருங்கோ. தாண்டி தாண்டி தான் வந்தேன் நான். ஆதராயிட்டு சப்பட்டா இருக்குது மடைக்கு முடியேக சந்திப்போம். என்னோட ஒட்டலி செல்லமணியும் வந்திருக்கிறாள். பெரிய கரைச்சல் பாருங்கோ. வெளிநாட்டுக்கு போ வெளிநாட்டுக்கு போ வெளிநாட்டில் போய் உளியாண்டி சொல்லி என்ன கிழவனை கொண்டு வந்து பெரிய கரைச்சல் படுத்துறாள். அடி அவள் தான் வந்தது பார்த்தாம தன் மஜான்காரன் ஒரு புல்டோஜரையும் கொண்டு சொல்லி அது பெரிய பின்னாம்பெரிய ஜாய்ஸ் பாருங்கோ. ஒரு மாதிரி காஜி கட்டி ஜெர்மன் போர்டரு கொண்டு வந்துட்டான். அதுக்கு அங்கால இழுத்தெடுக்க நான் பட்ட பாடு பெரும்பாடு பாருங்க. அது இந்த ஐடியாவை கொடுத்ததுவன் நடுவகாலி உப்பாளி. அவன் தான் நீயும் போ அங்கே போனால் நல்லா உழைக்கலாம், பெரிய சப்பாத்து போட்டு நடந்து தெரியலாம், தொப்பி பூச்சண்டெல்லாம். நீங்கள் உங்களை பார்த்தா எனக்கு வயிற்றுச்சலாக கிடக்கு. கோட்டு, அதுக்குள்ளே ஒரு ஷர்ட்டு, அதுக்குள்ளே ஒரு டை உண்டு, அப்புறம் ஒரு மஃப்ளர் எல்லாம் போட்டு கீழே பூச்சும் போட்டு ஒன்றிக்கிறீர்கள். நான் தெரியாமல் வேட்டியாக கட்டிக்கணும் வந்து குளிர எல்லா இடமும் ஓடி திரியுது பாருங்கோ. அந்த மாதிரியும் விசில் அடிக்கணும். அப்போ தான் இங்கே வந்த இந்த பலனை காணலாம். குளிருக்கு சூடாக இருக்கும், என்ன இருக்கும் அடிங்கோ பாப்பா.
ஃபைன். ராஜா எனக்கு ஒருக்கா அவங்க கூட கை தட்டல கேட்க ஆசையா இருக்கு. அடியுங்கோ பாபா. ஃபைன் ஃபைன். நான் இங்கிலீஷும் பழக இருக்கிறேன். பிரெஞ்சு லாங்குவேஜ் இடையில பேசுவேன். சரி என்றால் கை தட்டோட புள்ளியண்டா தட்டாதேங்கோ. இதனை நாம் அவரிடம் சென்று நேரடியாக வாழ்த்தி வருவோம் என்று எனது அருமை நண்பர் ரா குணபாலன் அவர்களிடம் தெரிவித்தேன். ஆனால் இப்பொழுது அது ஒரு விழாவாகவே வடிவம் பெற்றுவிட்டது. அதற்கு காரணம் ரா குணபாலன் அவர்கள். யாழ்ப்பாணம் முதல் ஐரோப்பா வரை நான் ரசித்த பழகிய மண்ணின் மணங்கமழும் கலைஞர் அப்புக்குட்டி டி ராஜகோபால் அவர்கள். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. இந்த குறளின் மகத்துவத்தை நீங்கள் எல்லோரும் நன்கு அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். என் செவிகளுக்கு இலங்கை வானொலி கலைஞர்கள் பலரூடாக இன்பம் கிடைத்தது. அதில் மிகப்பெரிய இடத்தை பிடித்துக் கொண்டவர் எங்கள் அப்புக்குட்டி டி ராஜகோபால் அவர்கள். 6 தசாப்தங்களுக்கு மேலாக தொடராக நாடகப் பணியாற்றி வருகின்றார். யாழ்ப்பாணம் வீரசிங்கம் மண்டபத்தில் முதல் முறையாக நடைபெற்ற பாட்டுக்கு பாட்டு அப்பொழுது எஸ் ராமதாஸ் அவர்களுடன் வருகை தந்திருந்தார் அப்புக்குட்டி டி ராஜகோபால் அவர்கள். முதல் நேரடி சந்திப்பு இங்கேதான் நடைபெற்றது. யாழ்ப்பாணம் கஸ்தூரியார் வீதியில் அமைந்திருந்த புகழ்பெற்ற மணியம் ஸ்டோர்ஸ் முதலாளி கோமாளிகள் குழுவினரை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஏற்பாடு செய்து தரும்படி என்னிடம் கேட்டுக்கொண்டார். ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனைக்கோட்டை அப்புக்குட்டியர் இல்லத்திலேயே அப்பொழுது சந்திப்பு நடைபெற்றது. யாழ்நகர் மணியம் ஸ்டோர்ஸ் முன்பாக இருந்து ஒரு மினி பஸ் புறப்பட்டது. ஜோர்ஜ் என்ற போலீஸ்காரரும் அங்கு வந்திருந்தார். மகிழ்ச்சிகரமாக சந்திப்பு நடைபெற்றது. யாழ்ப்பாணம் பெஸ்டோன் ஒலிபரப்புக்காக விளம்பரங்கள் அப்புக்குட்டி, அன்றைய செல்லமணி, சுப்புலட்சுமி ஆகியோர் குரல்களில் பதிவு செய்தோம். சன்மானம் பெற்றுக்கொண்ட பொழுது ரேடியோ சிலோனில கிடைக்கிறத விட கூடவா இருக்கு, யாழ்ப்பாணத்திலேயே நிக்கலாம் போல இருக்கு என்றார் அப்புக்குட்டி. கொழும்பு ராம்தாஸ் இல்ல கலையகத்தில் சந்திப்புகள் அவ்வப்பொழுது நடந்தன, தொடர்ந்தன. 1988 சகோதரர் BH அப்துல் ஹமீத் அவர்களை அழைத்து பரிசில் பாட்டுக்கு பாட்டு நடத்தினேன். அந்த நிகழ்ச்சி 1989 முதல் இலங்கை கலைஞர்கள் ஐரோப்பாவுக்கு வருகை புரிய வழிவகுத்தது. 1990, 91, 92, 93, 94, 95 என தொடர்ந்தது. கலை நிகழ்ச்சி மேடைகளில் கலகலப்பூட்டும் குரல், காத்திருக்கும் கலா ரசிகர்களுக்கு களிப்பூட்டும் குரல், யாழ்ப்பாணத்து பேச்சு வழக்கு சொற்களை மிக லாவகமாக பேசி கலா ரசிகர்களை வயிறு குலுங்க சிரிக்க வைக்கும் குரல், செல்லமணியுடன் செல்லம் கொண்டாடும் குரல், மரிக்கார், உப்பாலி ஆகியோருடன் மல்லு கட்டும் குரல். ஆம், அப்புக்குட்டி டி ராஜகோபால் குரல் அப்படியான குரல். இப்பொழுதும் அவர் பேசினால் பாடினால் செவிக்கு இனிமையாகவே இருக்கும். 1990 எமது ஐரோப்பிய கலை பயணத்தில் இணைந்திருந்த இந்திய திரைப்பட நடிகர் மரியாதைக்குரிய மேஜர் சுந்தரராஜன் அவர்களை கவர்ந்த குரலுக்குரியவர் அப்புக்குட்டி டி ராஜகோபால் அவர்கள். புலம்பெயர்ந்து பிரான்ஸ் நாட்டில் வாழ்ந்து வரும் வேளையில் ஐரோப்பிய நாடுகளில் ஆங்காங்கே அரங்கங்களை அலங்கரித்தவர். பரிசில் IBC தமிழ் வாழ்நாள் சாதனையாளராக 2016 மான் பேற்றியது. ஈழத்து கலையுலகில் மரிக்கார் என்றால் ராமதாஸ், உப்பாலி என்றால் செல்வசேகரன், அப்புக்குட்டி என்றால் ராஜகோபால். இதுவே வரலாறு. இந்த வரலாறு என்றென்றும் நிலை பெறும். எங்கள் அப்புக்குட்டி டி ராஜகோபால் அவர்கள் என்றென்றும் மகிழ்ந்திருக்க இனிய அகவை நன்னாள் நல் வாழ்த்துக்கள். வரும் அப்புக்குட்டியோட ஃபேமிலி. ஆச்சியார் ஏணி கவனமன இறுக்கி பிடிச்சுக்கொள். ஓ சொல்லி போட்டான். அடியாய் ஏணி சரக்கு மடி கவனமடி. அடியாய் என்ன சாகாட பாக்குறிய? என்ன பப்பா விளையாட்டு விளையாடுறீங்க? பப்பா விளையாட்டு விளையாடி காட்டுவேனோ. பப்பா விளையாட்டு
ஏணி அறைக்கு எப்படி கச்சனா நீ புத்தால படிச்சு கொண்டிருக்கிற? என்ன கல்யாணம் கட்டி இத்தனை வருஷத்துல ஒரு வருஷம் என்றாலும் என்ற பர்த்டேக்கு ஒரு பிளவுஸ் மெட்டீரியல் வாங்கி தந்திருக்கிறீங்களே. கிழவற்ற பர்த்டே என்ற உடனே கையில இருந்த காசை போட்டு பலூனை வாங்கி எண்ணி ஏணிய பிடிக்க வச்சு பலூனை ஊதி காட்டுறீங்களே என்ன? அடியே பலூனை ஊதாம கட்டினா வவ்வால் போல அடி தொங்கும், வவ்வால் போல. உண்ட கதையோடு பொறுக்கித்தனமான கதையடி. நடுத்தெருவில் நிக்க வேண்டிய நாங்கள் இப்ப இந்த வீட்டுல இருக்கிறது ஆறாளி அடி. பெரியவர் தனிகாதலத்தாலே அடி. சும்மா என்னோட வம்பளந்து கொண்டிருக்காமல் கையில இருக்கிற மிச்ச பலூனை மூதி காட்டுங்க. எனக்கு தலைக்கு மேல வேலை கிடக்கு, நான் போ. அன்பு சகோதரா கோபால், 83வது அகவையில் அடி எடுத்து வைக்கும் உனக்கு என்னுடைய குடும்பத்தாரோடு இணைந்து நெஞ்சம் நிறைந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ராம்தாஸ், செல்வசேகரன், சந்திரசேகரன், நான், நீ, இந்த ஐவரில் வயதால் மூத்தவன் நீ. என்னாலும் உன்னை உரிமையில் அழைப்பதற்காக மன்னித்துக்கொள். நமது நட்பின் ஆழமும் நெருக்கமும் அத்தகையது. உரிமையில் அழைத்தே பழகிவிட்டது. நமது நட்பு அரை நூற்றாண்டு கடந்தது. இந்த அரை நூற்றாண்டு வாழ்வில் எங்களுடைய கலை பயணத்திலே நாம் பெற்ற அனுபவங்கள், அவை தரும் அந்த பசுமையான நினைவுகள் நமது வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து வரும். அந்த பசுமையான நினைவுகளில் ஒரு நினைவை இந்த வேளையில் இறைமீட்ட நினைக்கின்றேன். கதையின் நாயகனாக நீ நடித்த புரோக்கர் கந்தியா நாடகம். அந்த நாடகத்தை நெறிப்படுத்தியவர் K.M. வாசகர். அதனை முதலில் அரங்கேற்றியவர் டைம்ஸ் பாலா என்று நாம் அன்போடு அழைக்கும் கொழும்பு கலைச்சங்கத்தின் நிறுவனர் K. பாலச்சந்திரன். நீண்ட காலத்துக்கு பிறகு அந்த நாடகத்தை ஒரு தயாரிப்பாளனாக நான் தயாரித்து பம்பலப்பட்டி சரஸ்வதி மண்டபத்தில் அரங்கேற்றிய நிகழ்வு உனக்கு நினைவிருக்கிறதா? அந்த நாடகத்துக்கு பிரதம அதிதியாக எங்கள் வானொலி வர்த்தக சேவையின் பிதாமகர் SP மயில்வாகனன் அவர்களை அழைத்திருந்தேன். அப்போது நான் நிரந்தர அறிவிப்பாளன் ஆகிவிட்டேன் என்றாலும் மாதச் சம்பளமோ மிகச் சொற்ப தொகைதான். அந்த சொற்ப வருமானத்தை முதலீடு செய்து முதலாக ஒரு நாடகத்தை தயாரித்திருக்கிறேன். கூட்டம் வருமா வராதா என்ற கவலையோடு நான் ஒப்பனை அறையில் ஒரு நாட்காலியில் அமர்ந்திருந்தேன். அந்த வேளையில் அங்கு வந்த அண்ணன் SP மயில்வாகனன் ஓங்கி முதுகில் ஒரு அறைந்து, டேய் வெளியில் வந்து பாரடா எவ்வளவு கூட்டம் என்று மகிழ்ச்சி ததும்பச் சொன்னார். வெளியில் வந்து பார்த்தால் உண்மைதான், கூட்டம் அலை மோதியது. அன்று அந்த நாடகம் அடைந்த வெற்றி தந்த மகிழ்ச்சியை அவரும் பகிர்ந்து கொண்டார். அது மட்டுமல்லாமல் அவர் முன்பு வாழ்ந்த வீட்டை எங்களுடைய நாடக மன்றத்துக்கு தந்து நீங்கள் எல்லோரும் அங்கே தங்குவதற்கு வசதியும் சம்மதமும் தந்தார். இப்பேற்பட்ட இல்லம் அது. மக்கள் திலகம், நடிகர் திலகம் போன்ற உச்ச நட்சத்திரங்கள் விஜயம் செய்த பெருமைக்குரிய அந்த இல்லத்திலே சிலோன் சேவா ஸ்டேஜ் என்ற பெயரில் எங்கள் நாடக மன்றம் இயங்கியது. தினந்தோறும் அங்கே ஒன்று கூடுவோம். அங்கே நாம் உருவாக்கிய நாடகங்கள் இலங்கையின் பல பாகங்களிலும் அரங்கேறின. அந்த மாவட்டங்களுக்கெல்லாம் நாம் ஒன்றாக பிரயாணம் செய்தோம். உடன் பிறவா சகோதரர்களாக நாம் குதூகலித்து மகிழ்ந்தோம். அத்தகைய உடன்பிறவா சகோதரர்களில் ஒரு சிலர் இன்று நம் மத்தியில் இல்லை. 50 ஆண்டுகள் ஆகிவிட்டனவா என்று யோசிக்கும் போது நமக்கும் வயதாகிவிட்டது என்பதை உணர்கின்றோம். நீயும் நானும் இன்று பல்லாயிரம் மைல்கள் பிரிந்து வாழ்கின்றோம். என்றாலும் கடல் கடந்த இலங்கை தீவிலிருந்து உன்னுடைய நல் ஆரோக்கியத்துக்காக தினந்தோறும் பிரார்த்தனை செய்கின்றோம். இன்று உனது பிறந்த நாளிலும் பிரார்த்தனை செய்கின்றோம். நீ நல்ல ஆரோக்கியத்துடன், மகிழ்ச்சியுடன், நிம்மதியுடன் வாழ வேண்டும். என்றோ ஒரு நாள் உலகின் ஏதோ ஒரு நாட்டில், ஏதோ ஒரு மூலையில், ஒரு மேடையில் நாம் மீண்டும் ஒரு கலை நிகழ்வில் சந்திக்கும் காலம் வர வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான ஏக இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். கோபால், சந்திப்போம். வாழ்க வளத்துடன். வணக்கம்.
வந்துவிட்டேன். அப்பகுட்டி ஒரு மாதிரி வந்து சேர்ந்து விட்டார். வாருங்கள். என்ன என்ன நடந்தது அப்பகுட்டி? அப்புக்குட்டி வர்மன்பே பிரெஞ்சு மொழியை எல்லாம் கற்று நன்றாக தேர்ந்து மொழியன் மதிகார் நீங்களெல்லாம் விட்டுட்டு ஓட்டியல் நான் பேங்கோட வந்து சந்திச்சாரன் பாசி அப்துல் ஹமீத் இல்ல நான் ஒரு காடியடியில் மினக்கட இவன் மதிகார் அப்படியே மாறி மாறி போய் அந்த ஐபியில் அவருக்கு ஆடு பார்த்துட்டான் பெரதேஜி பார்த்துக்கிட்ட நான் வந்துட்டார். உங்களை தெரிந்தான பிள்ளைனுக்கு உப்பாளி பெரதேஜி பழச்சோறு கேட்டாத எங்க மதியால கெடுக்கட்டே 2 பேரும் பார்த்துருக்கிறாங்களோ சொல்லி போட்டு என்ன இனிமேல் விட்டுட்டு தனியா போவாதைக்கோ. சரி, என்ன நடந்தது? நீங்கள் யாருக்கோ பயந்து ஓடி வந்ததை போல் இருந்தது. சொல்றேன் ஓடினதுல கலைக்குது. ஓடினது மட்டுமில்லை, இந்த எஸ்கலேட்டரோ இந்த ட்ரெயினுக்கு கொஞ்சம் உங்களை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு பேசுங்கள். என்னண்டா இப்படியே 3 பேரும் வந்தால் பாருங்கோ, நான் அங்க இருந்து பிறகு இந்த மேனேஜர் செல்லமணி தெரியும் தானே உங்களுக்கு. என்ன எந்த தம்பிக்காரன் சின்ன குட்டி சின்ன மணியோட ஓடிட்டான். ஆனால் நான் எந்த பஞ்சாவது வெலோட்டு நான் பிராஞ்சுக்கு போறேன்னு கேள்விப்பட்டு இவள் போய் மேல் வீட்டு, மாலா கீழ் வீட்டு, கீதா நடு வீட்டு, சுந்தரி நாம்பன் மாடு வித்த நாகலிங்கம் எல்லாருக்கும் சொல்லி அவர்கள் பெரிய பறவைகளோட வீட்டை வந்து அப்பகுடியான பிராஞ்சுக்கு போறியலாம் விரைக்கு ஏதாவது அள்ளி கொண்டு வேற கூட நான் சும்மா வந்து அள்ளி கொண்டு வரேன். எனக்கு வந்த ஆத்திரத்தில் ஏறினதான் இறக்கிட்டேன். செல்லமணிக்கு சொன்னேன், தேவையில்லாம இந்த வேலையை செய்யாத, உனக்கு ஏதாவது லிஸ்ட் தேவையா சொல்லு, நான் வேண்டி கொண்டு வரேன்னு சொன்னேன். வெளியில சொல்லிவிடாங்க. இந்த மேனேஜர் கேட்டது காஸ்மெட்டிக் செட், இந்த பவுடர் சென்சினோ இந்த வயசுல அவங்க பூஜ்ரான்னு தேய்க்கிறாங்க. பின்ன நான் உப்பாளிக்கும் மறைக்காருக்கும் சொன்ன அவங்க பண்ணிட்டு ஹமீத் அப்படியே பதுங்கி போய் அந்த மாக்கடே போஜனி மாலா மாளிகை அதடியில திரும்பி நின்று பார்த்தேன். ஒரு தமிழ் சொல்லு கேட்டு உள்ளு போதுல கேட்டேன். அண்ணன் இது கொண்டு லிஸ்ட காட்டினேன். காட்டி வேண்டி கொண்டு வெளிக்கிட்டு அப்படியே திரும்பினன். ஒரு சத்தம் கேட்டு ஆட்டா எனக்கு தெரிஞ்சொரு குரல் ஒன்று இருக்கு, அதுவும் கடுமையா கேக்குதுன்னு பார்த்து திரும்பி பார்த்தேன். ஆறாள் தெரியுமே ஆனகோட்டையில தம்பியாவாதி என்ற மோகன் தயாரிச்சு அங்க முந்தைய ஒரு ஆடண்டு அவட்ட கொடுத்து குட்டி தாச்சின்னு பித்து போட்டு வந்துட்டேன். அது நல்லா குளை போட்டு புண்ணாக்கு வயிறு ஊதி கிடந்தார். அடுத்த நாள் அது புழுக்கா போட்டோன்னா தெரிஞ்சது அது குட்டி தாச்சி இல்லையா. அவன் பில்லு கத்தியோட என்ன தெரிஞ்சவன் அங்க வந்து டக்கண்டு மடியில புடிச்சுட்டான். நான் சொன்ன தம்பி கராட்டி மதுராட்டி எல்லாம் பழகினான். கையடனா தட்டி போட்டு ஓடி வந்து அந்த ட்ரெயின்ல சின்ன போட்டு எடுத்து கொண்டு ஓடுது. அது என்ன ஹாமி அந்த எஸ்கலேட்டரோ அதுல ஏறி படிபடியா ஏறிக்கொண்டு வர ஒரு 2 பேர் வித்தியாசமான முறையில நின்றான். அப்படி திரும்பி பார்த்தேன். இப்படி ஆடி கொண்டு விழுந்து போனேன். முழங்கால் அடி கொண்டு விழுந்து போனேன். பிறகு சரி ஒரு மாதிரி சமாளிச்சு கொண்டு இவன் பின்னால விட்டு கலைக்கிறான். விட்டு கலைச்சால் ஓடோடு ஓடிக்கொண்டு வந்து திரும்பி பார்க்கிறான். ரூஸ் என்ற ஒரு போட் போட்டுக்கிறான். அங்கே ரெண்டு கொண்டு ஒரு தீ சியாங்கிசி ஓஹோ வா ஈஸியா ஒழிக்கலாம் பின்னாலே ஒருத்தன் கலைக்கிறான். சியாங்கிசி என்றால் என்ன கரைச்சல் தெரியாம ஒரு பழமொழி இருக்காம ஆவீன மழை இல்லம் வீழ அகத்தடியால் மெயினோவ அடிமை சாவோல கொண்டொருதன் குறுக்கே போவ கடங்காரன் விட்டு கலைக்க சியாங்கிசி என்று செந்திரசி கூப்பிட்டான். கிட்ட போனோடனே மேடம் அண்டாள் மணி அண்டாள். நான் தெரிவிச்சேன் செல்லமணி தெரிஞ்சாக ஆறாக கேட்டுட்டு கிட்டவே பார்த்தாது வேற மணி. நல்ல காலம் பாருங்கோ. அங்கவே ஒழிச்சிருந்தால் இன்றைக்கு நிகழ்ச்சிக்கும் வரையலாது. அடுத்த தீபாவளிக்கு தான் வெளியில வந்து குருணையாவுக்கோ வந்தனா நீ அடுத்த நிகழ்ச்சிக்கு வரணும் போட்டு வராட்டே. சரி, நன்றி அப்புக்குட்டி. எப்படியோ வந்து சேர்ந்தீர்கள். அந்த வகையில் நான் தப்பித்தேன். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்கள் மனங்களிலே நிலையாக நிற்கின்ற கலைஞர்களிலே இவரும் ஒருவர். இலங்கை வானொலியிலே
தன் குரலால் மக்கள் மனங்களை வென்றவர். தொடர்ச்சியாக தொலைக்காட்சி, மேடை, திரை என பரிணாம வளர்ச்சியினூடாக ஒரு மாபெரும் கலைஞனாக ஈழத்திலே திகழ்ந்தவர். அப்படி ஈழத்திலே திகழ்கின்ற சிறப்புமிகு கலைஞர்களை பாரிஸிற்கு அழைத்து நிகழ்ச்சிகளை நடாத்துவதில் வல்லவர் எனது நண்பர் எஸ்.கே. ராஜன் அவர்கள். அந்த வகையிலே அப்புக்குட்டி ராஜகோபால் அவர்களுடைய குழுவினர் அந்த கோமாளிகளை பாரிஸிற்கு அழைத்தது மட்டுமல்லாமல் ஐரோப்பா எங்கிலும் அவர்களை அழைத்து நிகழ்ச்சிகளை அரங்கு நிறைந்த நிகழ்ச்சிகளாக நடத்தி நம்மவர்களுக்கு பெருமை சேர்த்திருக்கின்றார். அந்த பெருமையின் பெரும் பங்கை ஆற்றியிருக்கின்றார் எங்களுடைய மண் வாசனை கலைஞர் அப்புக்குட்டி டி. ராஜகோபால் அவர்கள். ஈழத்திலே அவர்களை எல்லாம் நாங்கள் நேரடியாக பார்ப்பது என்பது மிகவும் கடினமான விடயம். மிகவும் சுறுசுறுப்பாக தங்களுடைய கலை பயணத்தை அங்கே தொடர்ச்சியாக ஆற்றி வந்தவர்களுள் இவரும் ஒருவர். பின்னாளிலே அன்பு தம்பி தயாநிதியோடு வந்து நீண்ட காலமாக அவரோடு வாழ்வது மட்டுமல்ல, அவரோடு இணைந்தும் பாரிஸில் மட்டுமல்ல ஐரோப்பா எங்கிலும் அவரோடு சேர்ந்து நாங்கள் நிகழ்ச்சிகளை நடாத்தி இருக்கின்றோம். நாங்கள் எல்லாம் நினைத்து பார்க்க முடியாத உயரத்திலே இருந்தவர்கள் எல்லாம் இன்று எங்களோடு இருக்கின்ற பொழுது பலருக்கு அவர்களுடைய அருமை பெருமைகள் எல்லாம் தெரிவதில்லை. இன்றும் அவரது குரல் பல மேடைகளிலே ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. மேடை நிகழ்ச்சிகளெல்லாம் நீங்கள் பார்க்கின்ற பொழுது அங்கே மிமிக்ரி மூலம் பல கலைஞர்களை ஞாபகப்படுத்துவதுண்டு. அதே போன்றுதான் அப்புக்குட்டி ராஜகோபால் என்று அவருடைய குரலை இன்று பலர் மிமிக்ரி செய்வது கண்டு எங்களுக்கு மிகவும் பெருமை. அவரோடு இணைந்து நாங்கள் பல நாடுகளிலே நிகழ்ச்சிகளை நடாத்தி இருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் நோர்வேயிலே நடைபெற்ற நிகழ்வு என்பது மிகவும் மகிழ்ச்சிகரமானது. நாடகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மக்கள் அனைவரும் நகைச்சுவை நிகழ்ச்சியை அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பின்புதான் அவரை நாங்கள் கட்டி வைத்து அடிக்கின்ற ஒரு காட்சியை செய்த பொழுதுதான் அங்கு மக்கள் கொம்மென்று சிரித்தார்கள். ஆனால் இந்த குரலுக்குரியவர் மேடைகளிலே ஏறி அவர் வருகின்ற பொழுது நான் தான் ஆவரங்கால் ஆறுமுகத்தின் பேரன் என்று சொன்னதுமே அரங்கங்கள் அதிர்ந்தன. நேரடியாக கண்டு மகிழ்ந்தவர்கள் நாங்கள். இவருக்கு நாங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பே நண்பர் ராஜன் ஒரு பெரிய பிறந்த நாளை நாங்கள் செய்ய வேண்டும் என்று நீண்ட காலமாக அவர் முயற்சி செய்திருந்தார். காலம் அதற்கு சரியாக இடம் கொடுத்து விடவில்லை. ஆனாலும் இன்றைய இந்த நாளையும் நாங்கள் விட்டுவிடக்கூடாது என இருவரும் எண்ணினோம். அந்த எண்ணியதன் விளைவு சிறிதாக அவருடைய பிறந்த நாளை கலைஞர்களோடும் உறவுகளோடும் இணைந்து கொண்டாடி மகிழ்ந்திட வேண்டும் என்று நினைத்தது நிறைவேறுகின்ற இந்த நாள் ஒரு பொன்னான நாள். அண்ணன் அப்புக்குட்டி ராஜகோபால் அவர்களுடைய 83வது பிறந்த தினத்திலே நாங்கள் அனைவரும் இணைந்திருக்கின்றோம். அண்ணன் நீடுய காலம் அவர் வாழ வேண்டும். மீண்டும் அவரோடு இணைந்து நாங்கள் அவர் விரும்புகின்ற மாதிரி மேடைகளிலே பவனி வர வேண்டும் என்று வேண்டி வாழ்க வளமுடன் என வாழ்த்தி விடைபெறுகிறேன். விளங்க இல்ல. வணக்கம். வணக்கம். இது உங்களோட சம்பூர்ண நமமுகத் சம்பூர்ண சம்பூர்ண ரம சம்பூர்ண ராமாயணம். அட இது சம்பூர்ண சொன்னா இந்த ஃபுல் நேம். ஃபுல் நேம். ஃபுல் நேம். நான் வந்து ஆவரங்கால் ஆறுமுகத்தின் பேரன். யாரகா ஒரு தட்ட காலமில்லை ஆவரங்கால் ஆறுமுகத்தின் பேரன். ஆவாரங்கால். ரைட் ரைட் ரைட். அன்னாசி அம்பலமாடத்த மகன் அப்புக்குட்டி. அப்புக்குட்டி 83வது பிறந்த நாளை கொண்டாடும் டி. ராஜகோபால் அவர்களை அவரது 27வது வயதிலிருந்து நான் அறிவேன். நான் வானொலியில் பணிக்குச் சேர்ந்தபோது அவரின் வயது 27. அந்த வயதிலேயே அவர் கொழும்பில் நன்கு அறியப்பட்ட மேடை வானொலி நடிகராக திகழ்ந்தார். குறிப்பாக K.M. வாசகர் அவர்களின் மேடை நாடகமான புரோக்கர் கந்தையாவில் நடித்ததன் மூலம் அவரது யாழ்ப்பாண கிராமிய பேச்சுப்பாணி கொழும்பு வாழ் தமிழர்கள் மத்தியில் பிரபலமானது.
பின்னர் வாசகர் வானொலி நாடகங்களை தயாரித்த போது பிரதான நாடகங்களில் தனது வயதுக்குரிய இளம் கதாபாத்திரங்களிலும் மத்தாப்பு என்ற நகைச்சுவை துணுக்கு நாடகங்களின் தொகுப்பு நிகழ்ச்சியில் அவரது அடையாளமான யாழ்ப்பாணத்து கிராமிய பாணியில் பேசி நடித்ததன் மூலம் வானொலி நேயர்கள் மத்தியில் பிரபலமானார். ராஜகோபாலுடன் கொழும்பில் கொலோனியல் மோட்டார்ஸ் என்னும் நிறுவனத்தில் பணியாற்றிய காலம் சென்ற ராமதாஸ் அவர்கள் ஏற்கனவே சிறுவயதிலிருந்து வானொலி நிகழ்ச்சிகளில் நடித்துக் கொண்டிருந்தமையால் இருவரும் இணைபிரியாத நண்பர்களாக மிகவும் புகழ்பெற்ற நாடக இரட்டையர்களாக பெயர் பெற்றார்கள். 70களில் இலங்கையில் ராமதாஸ் ராஜகோபால் இருவரும் இணைந்து நடித்த நாடகங்கள் பெருமளவு மக்களை ஈர்த்தன. 70களின் மத்தியில் வர்த்தக சேவையில் ஒலிபரப்பான கோமாளிகள், தொடர்ந்து கோமாளிகள் கும்மாளம் போன்ற நகைச்சுவை தொடர் நாடகங்களில் நடித்ததன் மூலம் அவற்றின் பிரதான கதாபாத்திரங்களில் ஒன்றாகிய அப்புக்குட்டி என்ற பெயரில் ராஜகோபால் நாடறிந்த கலைஞராக பிரபலமடைந்தார். கோமாளிகள் பின்னர் திரைப்படமாக தயாரிக்கப்பட்ட போது அதிலும் அப்புக்குட்டியாக நடித்து மக்களை கவர்ந்தார். ராஜகோபால் அவர்களை இப்போது நினைக்கும் போதும் வாசகரும் மற்றும் வானொலி மேடை நாடக கலைஞர்கள் சிலரும் தங்கியிருந்த வெள்ளவத்தை ராமகிருஷ்ணன் மிஷன் வீதியில் கடற்கரையோரமாக அமைந்திருந்த வீடு நினைவுக்கு வருவதை தவிர்க்க முடியாது. அங்கு ராஜகோபால், ராமதாஸ் ஆகியோர் கலந்து கொள்ளும் நாடக ஒத்திகைகள் மனதில் மகிழ்ச்சியூட்டும் நினைவுகளாக பதிந்துள்ளன. ராஜகோபால், ராமதாஸ், சில்லையூர் சுவராஜன், நான் மற்றும் பல கலைஞர்கள் எமது வானொலி காலத்திலும் பின்னர் ரூபவாகினி காலத்திலும் மிகவும் நட்புடனும் கலகலப்பாகவும் பல மாலை பொழுதுகளை கழித்திருக்கிறோம். நான் மலைநாட்டில் மலையோரம் வீசும் காற்று நாடகத்தின் படப்பிடிப்பை மேற்கொண்ட போது அதில் ராஜகோபால் நடிக்காவிட்டாலும் எமது படப்பிடிப்பு நடைபெறும் இடத்துக்கு வந்து அதிலே நடித்த ராமதாஸ் மற்றும் கலைஞர்களுடன் தங்கி மகிழ்ந்திருந்தமை மறக்க முடியாத இனிய நினைவு. அதுதான் நாம் இருவரும் இலங்கையிலே சந்தித்து கொண்ட கடைசி தருணம். இப்போது பிரான்சில் தனது நண்பர்கள், ரசிகர்கள், உறவினர்களுடன் 83வது பிறந்த நாளை கொண்டாடும் ராஜகோபால் அவர்கள் சிறந்த உடல் ஆரோக்கியத்துடன் மேலும் பல பிறந்த நாட்களை கொண்டாட வேண்டும் என்று டொரண்டோவிலிருந்து எனது மனம் நிறைந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். இவன் என்ன விசத்தனம் எழுதியிருக்கிறான்? உச்சத்திலே அடிக்கும் சொல்லி போட்டு வாய் விச்சட்டு என்று எழுதியிருக்கிறான். அநேகம் வரை இருக்கு சொல்லி போட்டு வாகன பயம் இருக்கு மட்டும் எழுதியிருக்கிறான். கிரெடிட்ட கொடுத்து போட்டு டக்கெட்டு டெபிட் பண்ணிக்கிறார். நான் நினைக்கிறேன் இது யாரோ அக்கவுண்ட் தான் எழுதிக்கிறான். நீங்கள் நினைக்கிறீங்களோ பெரியவர் வீட்டு எழுதி வைப்பாரு எங்களோட ஒரு ஆளுட பேர்ல தான் சொல்லல. நான் நினைக்கல இருந்துதாரன், நான் வேண்டுதாரன். நானும் கல்யாணம் கட்டின நாளையில இருந்து பார்த்து கொண்டுதான் வாரன். நீங்களும் வந்து கொண்டுதானே வாரிய. இங்க உமக்கு என்னுடைய ஒரு நக்கல் விளையாட்டு, என்ன இந்த கண்டறியாத நக்கல் விளையாட்டு என்னோட வச்சு கொள்ளாதேவோ. ஹலோ கோபால் அண்ணே, எப்படி இருக்கிறீங்கள்? விஷ் ஹாப்பி பர்த்டே டு யூ. கேள்விப்பட்டுக்கிறிய செல்லமணி, தோளுக்கு மிஞ்சினா தோட ரெண்டு. எனக்கு ஒரு பெரிய வேலை இல்லையா அவரை பிடிச்சிழுத்து 4 விஜுக்கு விஜுக்க. நான் கேள்விப்பட்டேன் அவனு இப்ப கரோட்டி இஞ்சுடும் பழகுறானாம். எனக்கு என்ன விஜய் அவனை பிடிச்சி விஜய் வெளியில சொல்லாதீங்க வெக்கக்கேடு. வணக்கம் ராஜகோபால், ராஜகோபால், தம்பையா ராஜகோபால், அப்புக்குட்டி ராஜகோபால். ஆனைக்கோட்டையிலே ராஜாவாக பிறந்து வானொலி மேடை நாடகங்களிலே மிக நன்றாக யாழ்ப்பாண தமிழை கையாண்டு நடித்து ரசிகர் மனங்களிலே சக்கரவர்த்தியாக சப்பனமிட்டு அமர்ந்திருக்கும் ராஜகோபால் அவர்களே, உங்களுக்கும் எனக்கும் இடையிலான நட்பின் வயது பொன்விழா ஆண்டுகளையும் தாண்டியது அல்லவா? இலங்கை ஒலிபரப்பு கூடுத்தாபன கர்ம பீடத்திலே, கலையகங்களிலே, கேன்டீனிலே உங்களை நான் சந்திக்கின்ற வேளைகளிலெல்லாம் உங்களை ராஜ் என்றுதான் அழைத்து பேசி வந்தமை மிக நன்றாக ஞாபகம் இருக்கிறது. நீங்கள் யாழ்ப்பாண தமிழை சிறப்பாக லாபகமாக
பேச்சு தமிழை கையாண்டு புகழ்பெற்ற ஒரு நடிகர், நகைச்சுவை நடிகர் என்று உங்களை சொல்லுகிறார்கள், புகழுகிறார்கள், போற்றுகிறார்கள், அங்கீகரிக்கிறார்கள். என்னை பொறுத்த வரையிலே நீங்கள் ஒரு நகைச்சுவை நடிகர் மட்டுமல்ல, எங்கள் இலங்கை வானொலி தயாரிப்பாளர்கள் KM வாசகர், P விக்னேஸ்வரன் போன்றவர்கள் தயாரித்த நாடகங்களிலே நீங்கள் குணச்சித்திர பாத்திரங்களை ஏற்று எங்கள் வலிமையான ரசனை பாசையிலே சொல்வதாக இருந்தால் சக்கை போட்டவர் நீங்கள். அந்த அளவுக்கு உங்கள் திறமை அன்று பரிணமித்தது. வானொலி நடிகர்கள், வானொலி கலைஞர்கள் S.J. சுரட்னம், S.S. கணேசபிள்ளை, K.S. பாலச்சந்திரன், P. மார்க்கண்டு, R. சோதிநாதன், சந்திரபிரபா மாதவன், விஜயாள் பீட்டர் என்றெல்லாம் பல்வேறு புகழ்பெற்ற வானொலி கலைஞர்களோடு நீங்கள் சேர்ந்து நடித்த அந்த கலைக காட்சிகள் என்று மனதில் மிக நன்றாக நிழலாட உங்களுக்கு நான் கனடாவின் டொரண்டோ மாநகரிலிருந்து உங்கள் பிறந்த நாளிலே வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் நண்பர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இன்று உங்கள் பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்கின்றார்கள். அவர்களோடு நானும் சேர்ந்து கொள்கின்றேன். ராஜகோபால், நீங்கள் ஒரு நடிகர் மட்டுமா? இல்லையே, நீங்கள் ஒரு பொப்பிசை பாடகரும் கூட. இலங்கையிலே பொப்பிசை புயல் அடித்த காலத்திலே 70களிலே நீங்கள் மேடைகளிலே தோன்றி பிரபலமான கலைஞர்களோடு மனோகரன், எஸ். ராமச்சந்திரன், டேவிட் ராஜேந்திரன், எஸ். முத்தழகு போன்ற கலைஞர்களோடு சேர்ந்து நீங்கள் மேடையிலே ஆட்டம் போட்டு கொண்டாட்டம் போட்டு பாடிய பாடல்கள் எனக்கு மிக நன்றாக நினைவில் இருக்கின்றன. நான் அடிக்கடி நண்பர்களுக்கு சொல்வேன், இங்கே நாங்கள் ஹைவேயில் ஓடுகின்ற பொழுது ஹைவேயில் இறங்கிய நேரத்திலே உங்கள் பாடல் எனக்கு நினைவுக்கு வரும். படித்து கொண்டே செல்வேன். அந்த பாடல் என்னவென்றால், யாழ்ப்பாணம் போனேன் அடி பொன்னம்மா, யாழ்ப்பாணம் போனேன் அடி, புல்லு குளம் என்ன முனியப்பர் என்ன எல்லாமே வசதிதான் அடி என்று நீங்கள் பாடுகின்ற அந்த பாடலை நான் ஹைவேயில் போகின்ற பொழுது பாடிக்கொண்டு செல்வேன். உங்கள் முகம் ஸ்டியரிங்கில் எனக்கு தெரியும். ராஜ், நீங்கள் ஆனந்தமாக உங்கள் பிறந்த நாளை கொண்டாடுங்கள். நீங்கள் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். உங்கள் நினைவுகள் கொழும்பு மேடைகளாக இருந்தால் என்ன, நாட்டின் பல்வேறு பாகங்களிலும் இருந்த மேடைகளாக இருந்தால் என்ன, வானொலி கலிகமாக இருந்தால் என்ன, உங்களுக்கென்று ஒரு சரித்திரத்தை, கலை உலக சரித்திரத்தை நீங்கள் படைத்தவர்கள். ஆரம்பத்திலே நான் சொன்னேன் சக்கரவர்த்தி என்று. அந்த சக்கரவர்த்தியாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் சகோதரன் நடிப்பிலே நான் உங்களை காணுவது வழக்கம். ராஜகோபால் கனடாவுக்கு அவர் வருவார், என்னை சந்திப்பார். அவரது நடிப்பை பார்க்கின்ற பொழுது அங்கே நீங்கள் முன்னிப்பீர்கள். உங்கள் தமிழ், பேச்சு தமிழ், உங்கள் குரல் எடுப்பு, லாபகமாக பேசினாலும் அதை அறுத்து உரத்து சொல்லி நடிக்கின்ற அந்த பாங்கு உங்களுக்கே உரியது. உங்களுக்கு இணைவாக எவரையுமே நான் காணவில்லை. அந்த பெயரை நிலைநாட்டியவர் நீங்கள். நான் சொல்வதை எங்கள் வானொலி ரசிகர்கள், கொழும்பு நாடகமடி ரசிகர்கள் எல்லோரும் எந்த விதமான ஆட்சேபனையுமின்றி ஏற்றுக்கொள்வார்கள். ராஜ், நீங்கள் சற்று நோய்வாய்ப்பட்டிருப்பதாக நான் அறிந்தேன். மன உற்சாகத்தோடு இருங்கள். அது உங்களுக்கு ஆரோக்கியத்தை மீட்டு தரும். எங்கள் மனங்களில் எல்லாம், ரசிகர் மனங்களில் எல்லாம் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வாழ்க்கை மிக உயர்வானது. கலை தாயிடம் இருந்து நீங்கள் பெற்ற வாழ்க்கை.
நீங்களும் மானி மைந்தன், நானும் மானி மைந்தன். எனக்கு நீங்கள் சற்று மூத்தவர். மானிப்பாய் என்ற கல்லூரி கலைஞர்களை உருவாக்கிய கல்லூரி. அந்த கலைஞர்களிலே நீங்களும் ஒருவராக விளங்குகின்றீர்கள். இனிய நினைவுகள் உங்களுக்கு ஊன்றுகோலாக நீங்கள் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்ந்து ஆரோக்கியமாக வாழ்ந்து உங்கள் பெயரை நீங்கள் இன்னும் தொடர்ந்து நிலைநாட்டும் வகையிலே எழுந்து நடிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். முகத்தார் விருதினை இப்பொழுது டேவிட் ராஜேந்திரன் அவர்கள் அப்புக்குட்டி டி ராஜகோபால் அவர்களிடத்தில் இருந்து பெற்றுக் கொள்கின்றார். உணர்வலைகள், அந்த நாள் நினைவுகள் இப்பொழுது விருது அவர் கரங்களில் வழங்கப்பட்டிருக்கின்றது. முகத்தார் விருது. இஞ்சருங்கோ நான் ஆரண்டு விளங்குதே. கொழும்பில இருந்து உங்கட திருமதி செல்லமணி அவ்வொட்டி இப்ப வருவா நாச்சியார். குஜிலில நிற்கிறாள், ஏதாவது ஒரு ஷர்ட்டை விட்டு கொண்டுதான் வருவா. நான் திருப்பி கதைக்கிறேன் என்றால் மரியாதை காண்டி. எனக்கும் பயம், அவ எனக்கும் பயம்தான். என்னப்பா ஆடுகாலுக்கு முன்னால முண்டு கொடுத்த மாதிரி நின்று கதைச்சு கொண்டு நிக்கிறீர்கள், என்ன நடந்தது? என்னொருக்கா திருப்பி சொல்லு. ஆடுகாலுக்கு முன்னால முண்டு கொடுத்த மாதிரி நிக்கிறீர்கள், ஆடுகாலுக்கு முண்டு கொடுத்த மாதிரி நிக்கிறீர்கள், என்ன நடந்தாண்டு கேக்குறேன். உன கல்யாணம் கட்டல நாளையில இருந்து முண்டு கொடுக்கலாம்னு பாக்குறேன். நிமித்த முடியலையேடி. சும்மா நக்கல் கதை கதிக்காதேங்க. சாக்கு கட்டிலுக்க மூவங்குப்பற விழுந்து படுத்த கிடந்த உங்களை கட்ட நான் ஊம்படாட்டில் நிமித்தி இருக்க முடியுமே. அடியே நீ என்ன பெரிய பெரிய வெட்டி விழுத்தின மாதிரி கேட்கிறேன். இடுப்புல கயிறு கட்டி எழுத நீ இல்ல தெரியாம கேட்கிறேன். மூங்கு குப்புற கிடந்தானோ தேவையில்லாத கதை கதையாத பரிசிலும் வந்து மானம் கெடுக்கிறேன்டால் பெரிய வில்லாங்க நடக்குன்னு சொல்லி போடணும். உப்பா சொல்லுவேன், மறுமொழி அக்கம் பக்கத்துல ஆக்களா இருக்கிறாங்க. செவ்வாய் தோசைக்காரனை கட்டி ஜீவியா முழுக்க ஜீராடியா போறியோ கொண்டு எல்லாரும் சொல்ல உங்களுக்கு கழுத்த நோட்டினா எனக்கு செட்டுப்பாலை அடிக்க வேணும். அடியே அடியே பின்னுக்கு 2 பேஜ் கழுத்துல தாலி கட்டாம இடுப்பில அடி தாலி கட்டுறது. காக கருப்பி இன்னும் ஒரு தரம் கட்ட மாட்டேன்னு சொல்ல நல்ல நிறவரியில நின்ற என்ன உண்ட கொப்பன் எடுத்து கொண்டு கையெழுத்து வைக்க பண்ணதான் மறந்து போனியாடி இல்ல தெரியாம இதுக்கு மரமளி சொல்லுவாப்ப. நான் சொல்றதுக்கும் சொல்லுங்க. சீரவி மூஞ்சி அடி உனக்கு நீ வந்த நேரம் தான் அதிர்ஷ்டம் என கண்டு சாராவ காதுக்க சொன்னதெல்லாம் மறந்து போச்சோ. ஓ சாவில சொல்லி இருப்பேன் தான். பரதேசி பகல்ல தானே உன் சுவரூபம் எனக்கு விளங்குது. சாவில நான் சொல்ல உம்மொண்டு கட்டு கொண்டிருப்பேன். பகல்ல ஒளிம்பி ஜன்னங்க ஆடைக்கு எல்லாம் விளங்குது. நீ என்னது கும்பண்ட நீ சொல்லி உன்னை கட்டி தந்ததும் பார்த்தாம அந்த புல்டோஜரோண்டையும் கட்டி இழுத்து விட்டுருக்குறாங்க. அதுக்கு நேரங்காலம் தெரியாத எல்லா நேரமும் அறைய கௌருண்டு தெரியுது. ஏன் சொல்ல மாட்டீங்க? அவன் இருக்கிறதாலதான் என்ன கூதாவி. ஏனடி சீதனம் எழுதேக்க அவனையும் பங்கு வச்சு எழுதி விட்டவங்க எனக்கு இந்த சீதனத்தோட கொண்டு போக சொல்லி. நீங்கள் எதையும் சொல்லுங்க, ஆனால் இதுக்குள்ளே என்ற தம்பியை இழுக்காதேங்கோ. அவன் எங்கட பெரம்பெற சொத்து மூதேசி முழிவேலத்துக்கு உதவாத காலமே அந்த மூதேவி இந்த மூஞ்சையில முழிச்சால் ஒரு வேலை ஒழுங்கா செய்யலாது. சொத்து அந்த சொத்து துலஞ்சாண்டைக்கு தான் எந்த சொத்து மிஞ்சும். அடியே இங்க வேற ஈழநாடு நல்ல ஒரு சேவை செய்யுது. இங்க வேலையும் போட்டிருக்கிறாங்க, வேலையில் தேடுற இடமும் இருக்குது. தேடி பார்த்து அந்த பொறுக்குது நீ வேலையோடு தேட சொல்லு. இப்ப வயிறையும் போய் வயிறார அள்ளி குடு விழுங்கி போட்டு விழுந்து படம் கட்டுக்கும். அவனை கரிச்சு கொண்டாட்டால் உங்களுக்கு பொழுதே போகாது. என்ன நீங்கள் போற இடத்துக்கு போட்டு போய் அலுவலை பார்த்து கொண்டு பாருங்க போங்க. அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய இலங்கை யாழ்ப்பாணத்து மண் வாசனையை அகிலமெங்கும் வீச வைக்கும் புகழ்மிகு நகைச்சுவை குணச்சித்திர நடிகர்
திரு டி ராஜகோபால் அண்ணாவிற்கு எனது மனங்கனிந்த பிறந்தநாள் இனிய நல் வாழ்த்துக்களை கூறுவதோடு பற்பல ஆண்டுகள் சுகநலத்துடன் வாழ்ந்து மேன்மேலும் கலைச்சேவைக்கு தொண்டாற்ற வேண்டுமென்று அனைத்தும் வல்ல இறைவனை வேண்டி ஆசித்து நிற்கின்றேன். AMC ஜெயஜோதி. அவர் குரல் கேட்டாலே உங்கள் கரகோஷம் மாத்திரமல்ல, உங்கள் சிரிப்பொலியும் இந்த அரங்கத்தை நிறைத்து விடுகின்றது. அந்த அளவுக்கு யாழ் மண்ணுக்கும் தான் படித்த பாடசாலைக்கும் பெருமை சேர்க்கின்ற ஒரு ஒப்பற்ற கலைஞர். அது மாத்திரமல்ல, அவரது குருநாதர்கள் இருவர் இந்த மேடையிலே கௌரவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த மேடையிலேயே அந்த மாணவரும் இந்த மேடையில் கௌரவிக்கப்பட்டுக் கொள்கின்றார். அந்த அளவுக்கு உங்களின் இனிமையான கரகோஷம் அவரை உற்சாகப்படுத்த வேண்டும். எங்கே அந்த கலைஞர் அப்புக்குட்டி டி ராஜகோபால். வாழும்போது ஒரு கலைஞனை வாழ்த்துவது பெருமைக்குரியது. அப்புக்குட்டி டி ராஜகோபால் என்கின்ற ஒரு வானொலி கலைஞனை, மேடை நாடக கலைஞனை, திரைப்பட கலைஞனை வாழ்த்தும் எண்ணம் கொண்ட அனைவருக்கும் முதலில் நன்றிகள். இலங்கை வானொலியைச் சேர்ந்தவன் என்ற ஒரே காரணம் எனக்கு இந்த வாய்ப்பை பெற்றுத்தருவதற்கு உதவியாயிருந்திருக்கிறது என்பது மகிழ்ச்சி. இலங்கை வானொலி தன் நூற்றாண்டை கொண்டாடுகிற இந்த வேளையில் அந்த வானொலி உருப்பெற்று 17 ஆண்டுகளில் பிறந்த ஒரு கலைஞன் பின் நாட்களில் ஒரு ஜனரஞ்சக ஊடகமாக, அதுவும் ஏகத்துவம் மிக்க ஒரு ஊடகமாக இலங்கை வானொலி இருந்த காலகட்டத்தில் அதன் நாடக கலைஞர்களில் மிக முக்கியத்துவம் பெறுகின்ற ஒரு கலைஞனாக அப்புக்குட்டி டி ராஜகோபால் அறியப்படுகிறார். கோமாளிகள் என்ற நாடகம் பின்னர் திரைப்படமாக வருகிறது. அந்த நாடகத்தில் ஏற்ற பாத்திரங்களின் பெயர்களால் அறியப்படுகின்ற கலைஞர்கள் 3 நாம் நினைவு கொள்கிறோம். ஒன்று மரிக்கார் ராம்தாஸ், உபாலி செல்வசேகரன், அப்புக்குட்டி ராஜகோபால். ஐயர் மட்டும் தப்பித்து விடுகிறார். இந்த 3 கலைஞர்களில் வாழ்கின்ற, வாழ்த்தப்பட வேண்டிய 83வது அகவையை எட்டியிருக்கக்கூடிய அப்புக்குட்டி ராஜகோபால் அவர்களுக்கு வாழ்த்து சொல்கின்ற, அவரோடு இணைந்து கலைப்பயணம் மேற்கொண்டவர்கள் நடுவே ஒரு ரசிகனாக நானும் இருக்கிறேன் என்பது எனக்கு மகிழ்ச்சி. இலங்கை வானொலி வட்டார வழக்கு சொற்களை பயன்படுத்த தொடங்கிய காலகட்டத்தில் 60களிலேயே அது ஆரம்பித்தாலும் கூட நகைச்சுவை கலந்த யாழ்ப்பாணத்து வட்டார வழக்கை கையாண்டவர்களில் இன்றும் மறக்கப்பட முடியாத மனிதராக அப்புக்குட்டி டி ராஜகோபால் அவர்கள் இருக்கிறார். அவரும் அவருடைய மனைவியாக பாத்திரமேற்ற செல்லமணியும் அவர் உச்சரித்த அந்த வசனங்களும் அந்நாட்களில் அந்த வானொலியை கேட்ட எல்லோரும் இன்று வரை மறந்துவிட முடியாத வார்த்தைகளாக இருக்கின்றன. கொழும்பு தமிழர்கள் தங்களை தமிழ்ஸ் என்று சொல்லிக்கொண்ட அந்த காலகட்டத்தில் அதை நக்கலாக பார்க்கின்ற சிரித்திரன் இதழை தந்த ஆசிரியர் தொடக்கம் அப்புக்குட்டி ராஜகோபால் வரை எல்லோரும் மனதில் வந்து போகிறார்கள். அப்புக்குட்டி டி ராஜகோபால் அவர்கள் 83 அகவையை எட்டியிருக்கிறார். அதை தாண்டி நூற்றாண்டுகள் அவர் வாழ வேண்டும். அவரை ஒத்த கலைஞர்கள் அவரை வாழ்த்துகிறார்கள் என்பதை தாண்டி அவர் போன்ற கலைஞர்களுடைய நினைவுகள் தான் இலங்கை வானொலி தன் நூற்றாண்டை எட்டுகிற போது தான் சாதித்த அந்த படிவங்களில் ஒருவராக அவரையும் ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும் என்று நான் நம்புகிறேன். இந்த பிறந்த நாளை கொண்டாடுகின்ற அவர் குடும்பத்தார், அவருடைய சகபாடிகள், நண்பர்கள், கலைஞர்கள் எல்லோரோடும் நானும் இணைகிறேன் என்பது மகிழ்ச்சி. நீண்ட காலம் அவர் நலத்தோடு வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். தனது 83வது பிறந்த நாளை கொண்டாடும் திரு அப்புக்குட்டி ராஜகோபால் அவர்களுக்கு பாலேந்திராவும் நானும் எமது இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். எமது தமிழ் சமூகத்தில் தமது ஊரின் பெயரை தமது பெயருடன் இணைத்துக் கொண்டு கலை இலக்கிய துறையில் பயணிப்பவர்கள் பலர் இருக்கிறார்கள். ஆனால் தான் ஏற்று நடித்த பாத்திரத்தின் மூலம் மிக பிரபலமாகி அந்த பெயருடன் பயணிப்பவர்கள் சிலர்தான். அந்த சிலரில் குறிப்பிடத்தக்க ஒருவர் அப்புக்குட்டி ராஜகோபால் அவர்கள். இலங்கை வானொலியில் நீண்ட காலம் தொடராக ஒலிபரப்பாகிய கோமாளிகள் கும்மாளம் நாடகத்தில் அவர் ஏற்று நடித்த அப்புக்குட்டி என்ற பாத்திரம் அவரை இன்று வரை அடையாளப்படுத்துகிறது. பின்னர் அது கோமாளிகள் என்ற பெயரில் திரைப்படமாக வந்து இவரை பட்டி தொட்டி எங்கும் அறிய வைத்தது. 1974ஆம் ஆண்டு நான் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் வானொலி நாடக உரைச்சித்திர கலைஞராக உள் நுழைந்த போதுதான் ராஜகோபால் அவர்களை நேரில் சந்திக்கும் சந்தர்ப்பம் கிடைத்தது.
புதிதாக நடிக்க வந்த என்னை தாங்கள் அனுபவம் மிக்க கலைஞர்கள் என்ற தற்பெருமை ஒன்றும் இல்லாமல் வரவேற்று உற்சாகம் தந்தவர்களில் ராஜகோபாலும் ஒருவர். நல்ல கலகலப்பாக பேசி பழகும் ஒருவர். பண்பான மனிதர். கோமாளிகள் திரைப்படத்தில் நான் ஐயர் அம்மாவாக நடித்திருந்தேன். அதுதான் எனது முதல் திரைப்படம். அந்த படப்பிடிப்புகளின் போதுதான் ராஜகோபால் அவர்களுடன் கூடுதலாக பழகும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. மிக இளையவராக இருந்த எனக்கு மிகவும் ஆதரவாக இருந்தவர்களில் முக்கியமானவர். படப்பிடிப்பின் போது நடந்த ஒரு சம்பவம் இன்றும் எனக்கு நினைவிருக்கிறது. இரவு காட்சியொன்றினை இரவு நேரத்திலேயே படம் பிடித்தார்கள். பெரிய மாளிகை போன்ற வீட்டின் மொட்டை மாடிக்கு செல்லும் காட்சி. இரவு நேரத்தில் அங்கு பேய் உலாவும் என்று யாரோ கூறிவிட்டார்கள். எனக்கு மிகவும் பயமாக போய்விட்டது. நடிக்க தயங்கினேன். பின்னர் அப்புக்குட்டி ராஜகோபாலும் மரிக்கா ராமதாசும் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் என்று எனக்கு தைரியம் தந்து என்னை நடிக்க வைத்தார்கள். கலையை அர்ப்பணிப்போடு நேசிக்கும் கலைஞர்கள் எங்கு வாழ்ந்தாலும் என்ன கஷ்டம் என்றாலும் தமது கலைப்பணியை விடமாட்டார்கள். அதற்கு நல்ல உதாரணம் அப்புக்குட்டி ராஜகோபால் அவர்கள். புலம்பெயர்ந்து பிரான்ஸ் நாட்டில் குடியேறிய போதும் கலைத்தாகம் அவரை விட்டு போகவில்லை. சில வருடங்களுக்கு முன்னர் பிரான்சில் வெண்மேரி விருது வைபவத்தில் நேரில் அவரை சந்தித்தது மிகவும் மகிழ்ச்சி. அப்புக்குட்டி ராஜகோபால் அவர்களுக்கு மீண்டும் எமது பிறந்த நாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நெடுழி வாழ்க. அப்புக்குட்டி ராஜகோபால் அவர்களுடன் எனக்கு அவர் அறிவாரோ தெரியவில்லை. அவரது ஒரு தூரத்து உறவினர் நான். அவரது தாயார் சிவயோகாம்பிகை. அவரை நாங்கள் KR விஜயா என்றுதான் சொல்லுவோம். ஆனக்கோட்டையில் அவர் கூலாவடியில் அவரது வீடு. ராஜகோபாலின் பிறந்த இடம் அதே மானிப்பாய் வீதியிலேயே ஒரு மைல் தூரத்தில் எங்களது வீடு. அடிக்கடி மானிப்பாய் வீதியில் அவர் உறவினர் வீட்டுக்கு போகும்போது சந்திப்பதுண்டு. அப்போ உறவோடு வந்து நின்று கதைத்து விட்டு போவார். அப்பொழுது ராஜகோபாலின் அம்மா அவர் என்றது தெரியாது. அவர் KR விஜயா என்று சொல்வதற்கு காரணமே அவரது நட உடை பாவனையும் அவரது சிரித்த முகமும் பளிச்சென்ற பல்வரிசையும் இன்னும் எனது கண்ணுக்குள் அப்படித்தான் இருக்கிறது. சுருட்டை மயிரும் அவரது நிமிர்ந்த நடையும். அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வருவார். அவர் வந்து எங்களுடைய அம்மாவின் அம்மா, அதாவது எங்களுடைய ஆட்சியுடைய ஒரு சகோதரியின் மகளின் மகள்தான் சிவயோகாம்பிகை. எங்களுடைய சின்னம்மாவின் பேரும் சிவயோகாம்பிகை. இவரை பற்றி உறவு ரீதியில் அவர்கள் கதைத்ததிலிருந்து அவர்களுடன் நீண்ட காலமாக அவரது கணவர் தம்பையா அவர்கள், நான் நினைக்கிறேன் ராஜகோபால் அவர்கள் 10 வயசாக இருக்கும் பொழுதே அவர் மரணமாகின்றார். அவரது மரணத்தின் போது அவருக்கு பக்கத்தில் ஒரு பிள்ளை, அவர் இந்த மகனோரால் இருந்தேன்னு தான் அம்மா அடிக்கடி சொல்லுவா. நான் நினைக்கிறேன் அது ராஜகோபாலாகத்தான் இருக்க வேண்டும். அவரது மரணம் ஒரு துர்மரணமாக இருந்தது. இள வயதிலேயே சிவயோகாம்பிகை தனித்து அவரது பிள்ளைகள் அனைவரையும் வளர்த்தவர். அந்த வகையில் அவருக்கு எங்களுடைய அம்மா, எங்களுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய மரியாதையும் அன்பும் இருந்தது. இன்னொரு விஷயம், ராஜகோபால் அவற்ற வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் புக்கதின்னி பிள்ளையார் கோயில் என்று ஒரு கோயில் உண்டு. இந்த கோயிலுக்கு அருகாமையில தான் அடுத்தடுத்தான் அவற்ற வீடு இருக்கு. இவன் வீட்டுக்கு முன்னால ஒரு பெரிய மரம் ஒன்று இருந்தது. அண்மையில ஒரு 6-7 வருடங்களுக்கு முதல் நினைக்கிறேன் அந்த மரம் பாரி அவர்களது வீடும் சேதமாகினது. அந்த புக்கதின்னி பிள்ளையார் கோயில் தான் நான் முதல் பாட்டு கச்சேரி வச்ச ஒரு திடீர் நிகழ்வு ஒன்று நடந்தது. என்னால் அந்த கோயில்ல அந்த நாட்கள்ல, இப்ப நான் சொல்றது 70களில் கண்ணன் கோஷ்டி, பாட்டு கோஷ்டி என்று தான் நாங்கள் சொல்லுவோம். அந்த நாளையில பாடல்கள் வந்து பாடுவார்கள். அது எங்களுக்கு அதுதான் ஒரே ஒரு பொழுதுபோக்கு. அப்பொழுது நாங்கள் படையெடுத்து இளைஞர் பட்டாளமாக போயிருப்போம். அவர்கள் வர நேரமாகினால் அங்கு நாங்கள் தான் ஒரு கொஞ்ச நேரம் பக்தி பாடல்கள் பாடுவோம். அப்படி பாடி பழகின ஒரு கோயில் தான் இவரது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள புக்கதின்னி பிள்ளையார் கோயில். கூலாவடியில் அது இருக்கின்றது. ராஜகோபால் அவர்கள் பிறகு கோமாளி, ஏமாளி என்ற திரைப்படங்களில் நடிக்க துவங்கின பிறகு அதே நேரத்தில் வானொலியில் அவர்களது தொடர் நாடகங்களை அடிக்கடி விழுந்தடித்து கொண்டு ரேடியோவில் கேட்போம். அந்த நாட்களில் ரேடியோ ஒன்றுதான் எங்களுக்கு பொழுதுபோக்கு அம்சமாக இருந்தது. இந்த மலர் நினைவுகளை மீண்டும் நினைவு கூர்ந்து எனது இந்த குறிப்பை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஒழுங்கா வாய் ரெடி பண்ண ஐயா.
இனிமே கெட்டி மேளமா நான் சொல்லேட்டா வாங்கிக்கோ. ரைட் ஏண்டா ஐயோ ரைட் தம்பி வா வா ரைட் வா சரியா இருக்கு நீ என்ன ஒண்ணும் எழுதாம கொண்டே கெட்டி மேளம் அவர் திடீர்னு கேக்குறாரு அதான் இத்தனை கெட்டி போனாரு எல்லாம் நான் இந்த முடிஞ்சு தாரியாட்ட முடிஞ்சோட அவன் மாவளவுல போயிடும். ரைட் சாப்பிட்டு போறேன். வந்து நீங்க சாப்பிட்டு போங்க. ரைட் ரைட் கட்டி போலாம் கட்டி போலாம் கட்டி போலாம். செல்லப்பாண்ண பெண் உங்களோட நாதஸ்வரத்துக்கு உள்ளால வயலின் வருகுது. நான் நாதஸ்வரம் தானே வாடிக்க சொன்னான், கட்டி மூலம் இல்லோ அடிக்க சொன்னான். அது வந்துங்க இந்த நாதஸ்வரம் இல்ல, இந்த நாதஸ்வரம் வச்சிருக்கிற நாதஸ்வரம் இத வந்து செஞ்சது ஜப்பான்ல யமஹா கம்பெனி. அவங்க எப்படி ஆர்கன்ல அந்த கிளாரினட், நாதஸ்வரம், வயலின் இந்த சத்தமெல்லாம் கேட்கிற மாதிரி பண்றாங்களோ அதே மாதிரி இந்த நாதஸ்வரத்தையும் பண்ணிருக்காங்க. இதுலயே ரெண்டு தான் செஞ்சாங்க. ஒன்னு இவர்கிட்ட இருக்கு, மத்தது இளையராஜா வாங்கிட்டு போயிட்டாரு. எந்த ராஜா பண்ணி தேவையில்லை, கல்யாணம் ஒழுங்கா நடக்கணும். 3 தரம் பிள்ளை விட்டுட்டீர்கள். 2 தரம். டேய் நான் சொல்றேன், நீங்கள் நான் நிக்கிற அவலத்தில் அந்த 3 அண்ணவன் 4 அண்ணவன் 10 அண்ணவன் கல்யாணம் நடக்கணும் ஒழுங்கா சொல்லி போட்டார். நீ வெளியில வா, சின்னப்பாவோ வர சொல்லு. சாட்டியா நான் இப்ப சொல்லி சூப்பரா கட்டி மூலம் வாய்ச்சு முடியே இல்ல வாசிப்பா தாலி உங்களை ஆட்டியா ஒழுங்கா போடுப்போம். அந்த மனுஷன் என்ன தமிழ் வாசிக்க ஆண்டவன் இன்னைக்கு நான் இப்படி சிரமப்படணும்னு சொல்லி ஆண்டவா. வணக்கம், நான் சதீஷ். நான் வந்து திரு மரிக்கார் ராம்தாஸ் அவர்களின் மகன். ஸோ இன்னைக்கு வந்து எனக்கு ராஜன் அங்கிள் கால் பண்ணி இப்படி ராஜகோபால் அங்கிளை பற்றி ஒரு விஷயங்கள் மெமரிஸ் ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தார். ஸோ நான் முதல்ல என்னென்னு எனக்கு இப்போ ஒரு டக்குன்னு கேட்டோன்னே எப்படி யோசித்து பார்க்க எனக்கு அவ்வளவு ஸ்வீட் மெமரிஸ் இன்னொன்று நினைவுக்கு வருது. ஏன்னா ராஜகோபால் அங்கிளை பொறுத்த வரைக்கும் லைக் இப்போ அவர் வந்து ஒரு முழு கலைஞன்னு சொல்லுவேன். ஏன் முழு கலைஞன்னா வந்து நடிப்பாங்க, பட் ஆனால் அவரால் பாடவும் முடியும். ஸோ அந்த பாடுற சென்ஸும் அந்த பாட்டும் அவ்வளவு நல்ல ஒரு கணீர்ன்ற குரலில் அவரால் பாட முடியும். ஸோ ஒரு 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 கம்ப்ளீட் ஆர்டிஸ்டாக தான் நான் பார்க்குறேன். இப்போ எனக்கு வந்து மெமரிஸ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய இருக்குது. ஸோ ஏன்னா அவர் ஒரு நண்பர் மட்டும் இல்லை, அப்பாவோட ஒரு நண்பர் மட்டும் இல்லை, ஒரு குடும்பத்தில் ஒருத்தராக தான் இருந்திருக்காரு. ஸோ எனக்கு நினைவு தெரிஞ்ச காலத்துலேருந்து அவ்வளவு நீண்ட மெமரிஸ் இருக்குது. பட் ஆனால் இப்போ ஒரு கலைஞனாக பார்க்கும்போது நான் எப்போவுமே யோசிக்கிறது என்னென்னா, என்னோட ஸ்கூல் ஹாலிடேஸில் வந்து இவங்க வந்து இந்த நாடகங்கள் இது பண்ணும்போது எப்படின்னா ஒரு இசை நிகழ்ச்சியில் நடுவில் ஒரு ஸ்கிட் மாதிரி பண்ணுவாங்க, ஒரு மியூசிக் ஒரு ட்ராமா ஸ்கிட் மாதிரி. அப்போ அதில் போகும்போது அந்த பயணம், அந்த ஆரம்பத்துலேருந்து அவங்க போகிற பயணம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய கலைஞர்கள் நான் பார்த்துருக்கேன். அந்த நடிக்கும்போது அந்த நகைச்சுவையாக நடிப்பாங்க, மற்ற டைமில் சீரியஸாக இருப்பாங்க. ஆனால் இவங்க அப்படி இல்லை. அப்பாவாக இருக்கட்டும், ராஜகோபால் அங்கிளாக இருக்கட்டும், செல்வசீரன் அங்கிளாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அந்த பயணமே மொத்தமாகவே ஒரு அவ்வளவு ஒரு நகைச்சுவையாக இருக்கும். ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் அவங்களோட ஜோக்ஸும் இதுவும் அந்த கலன்னு தான் அப்படி இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு உண்மையாகவே நான் ஒரு பெரிய பிளெஸிங்காக பார்க்குறேன். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் கிடச்சிருக்கும் எனக்கு தெரியல. ஏன்னா அவ்வளவு கலைஞர்கள் நான் சிறு வயதுலேருந்து எனக்கு பழகக்கூடிய ஒரு அனுபவம் கிடைச்சிது. ஸோ அது ஒன்று. மற்றது நான் இன்னொன்று யோசிக்கும்போது, நான் இங்கே சில நிகழ்ச்சிகளுக்கு நான் யூகேல இருக்கும்போது சில நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது பெரிய இந்த நாட்டில் உள்ள முக்கியமான தமிழ் கம்யூனிட்டியில் முக்கியமான பெரிய கோடீஸ்வரர்கள் மாதிரி பெரிய பணக்காரர்கள் அப்படி இருக்கும்போது நான் யோசிக்கும்போது இந்த பாடல்கள், அதாவது இந்த நகைச்சுவையா பாட்டு நிகழ்ச்சியில் வரக்கூடிய இந்த பாடல்களை எனக்கு பாடி காமிச்சிருக்காங்க. ஒரு வரி பிழை இல்லாமல் பாடுவாங்க. எனக்கு அப்போ யோசிப்பேன், என்னோட மனசில் இவங்களை பற்றின ஒரு இது இருக்குது. ஸோ ஆனால் அதையும் தாண்டி நாங்கள் வெளியே போய் பார்க்கும்போது, இவங்க எல்லாரையும் இவ்வளவு தூரம் பாதிச்சிருக்காங்களா, இவ்வளவு அவங்க சந்தோஷப்பட்டிருக்காங்களா அவங்க லைஃப்பில், இவங்களோட நகைச்சுவைன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும். அதில் ராஜகோபால் அங்கிள் ஒரு பாட்டு வந்து எனக்கு ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். என்னென்னா, அந்த
எங்கே என் வேட்டியை கோடியில் போட்டேனே கோடியில் காணோமே கடையில் கண்ட வேட்டியில் நடுவில் ஓட்டையே ஓய் அப்படின்னு நகைச்சுவையா பாடுவாரு. இன்னும் அவரோட குரலை நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த கணீர் என்ற குரலில் அவர் பாடும்போது அவ்வளவு அருமையாக இருக்கும். எனக்கு இந்த நினைவுகளை ஷேர் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ராஜன் அங்கிளுக்கு ரொம்ப நன்றி. ஹாப்பி பர்த்டே அங்கிள், ஹாப்பி பர்த்டே. உங்க வெகு சீக்கிரம் உங்களோட நான் பேசுறேன். நீங்க படிக்கிறது ஏன்னா இல்ல ஏனா எல்லாம் பகது எல்லாம் பிரதர் தான். இப்ப தமிழ் படிச்சீங்க. நான் பாடக குழப்பறார். கட்ட வாகனம் நல்லது எங்கே கடையில் கண்ட பேட்டியில் நடுவிலோட்டையே எங்கே பேட்டியை கொடியில் போட்டேனே கொடியை காணோமே. நீங்க படிக்கிறது ஆனாலும் ஒரு பாட்டு. ஆனாலும் அவளா சென்னால் ஈக்காது, அவளா சென்னால் ஈக்காது, அப்படி ஏதும் ஈக்காது, ஈக்கவும் கூடாது. நம்ப முடியவில்லை, இல்லை இல்லை, உம்மா தந்த பால் விஷமும் ஆவலாம், உம்மா தந்த பால் விஷமும் ஆவலாம், உப்பு கடல் நீரும் சக்கரை ஆவலாம், மக்கள் நீ சென்னை எப்படி உண்மையாவலாம். நீங்க படிக்கிறதுக்கு ஒரு பாட்டு எல்லாம் பக்கத்துல நிக்கிறேன். அவனுக்கு ஈஸியா கொடுத்து எனக்கு கஷ்டமா தார. இத நான் நல்ல பாட்டுக்கு போறேன். நான் சொல்ற மாதிரி படிக்க வேணும். ஒரு மீசை துடிச்சது, ஒரு ரேசர் அறுத்தது, தீ எனக்காக கள வேண்டாம், ஒரு டிட்டோனும் தர வேண்டாம், மீசையை தாடியை எடுக்கிறேன், ஒரு மீசை துடிச்சது, ஒரு ரேசர் அறுத்தது, தீ எனக்காக கள வேண்டாம், ஒரு கண்ணீரும் விட வேண்டாம், மீசையை தாடியை எடுக்கிறேன். நீங்க படிக்கிறதை திருப்பியும் ஆவன்னா இல்லை ஆனா. இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ஃபயாஸ் ஜவாயிர், கனடாவிலிருந்து. முக்கியமாக இன்று விமர்சையாக கொண்டாட இருக்கும் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திரு அப்புக்குட்டி அண்ணா அவர்கள், நாங்கள் ராஜகோபால் அண்ணா என்று கூறுவது, அது அவரை பல மேடைகளில் நடிக்கும் போது அப்புக்குட்டி என்று தான் கூறுவார்கள். அவருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். என் சார்பிலும் என் குடும்பத்தாரினர் சார்பிலும் அவர் நீண்ட ஆயுளோடு நெடுநாளாக வாழ வேண்டும் என்று அவருடைய பிறந்த நாளையிட்டு நான் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவரோடு நான் செய்த பயணங்கள் 1990 முதல் 1994 வரை திரு எஸ்.கே. ராஜன் அண்ணா, அமீன் அண்ணா நடத்திய ஐரோப்பிய நிகழ்ச்சிகளை அனைத்துக்கும் நானும் எனது சகோதரன் சொல்லலாம், இல்லாட்டா ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், ரத்னம் ரத்னதுரை இருவரும் பல மேடை நிகழ்ச்சிகளில் அவரோடு இணைந்து பங்காற்றியிருக்கின்றோம். ஒவ்வொரு மேடையிலும் போய் சரி, அடுத்தது ஒவ்வொரு நாடுகளும் போய் நாங்கள் தொடர்ச்சியாக 6-7 நாடுகள் பயணம் செய்திருக்கின்றோம். பிரான்ஸ், ஜெர்மன், சுவிட்சர்லாந்து, டென்மார்க், நோர்வே என்று பல நாடுகள். ஒவ்வொரு நாடுகளிலும் போய் ஒவ்வொரு வீடுகளில் தங்கியிருப்போம், சில நேரங்களில் ஹோட்டலில் தங்கியிருப்போம். அப்போது இருக்கும் போதெல்லாம் எங்களை ஒரு சொந்த தம்பி மாதிரி அவர் பார்த்துக் கொள்வார். சாப்பாடிலிருந்து அனைத்து
விடயத்தை காண்போம். அதே மாதிரி தான் நாங்களும் அவரை எங்கள் சொந்த அண்ணா போல்தான் பார்த்துக் கொள்வோம். பல விடயங்களில் பல சேட்டைகள் பண்ணியிருக்கிறோம், அவரோடு இணைந்து செய்திருக்கின்றோம். அதுகளை நினைக்கும் போது ஒரு சந்தோஷமாக இருக்கின்றது. ஒவ்வொரு முறையும் நானும் ரத்னமும் சில விடைகளை செய்துட்டு சிரிச்சு கொண்டு சந்தோஷமாக இருந்திருக்கின்றோம். பல நாடுகளில் நடந்த இந்த நிகழ்வுகளில் அதை மீட்டி பார்க்கும்போது எங்களுக்கு இருவருக்கும் சந்தோஷமாகத்தான் இருக்கின்றது. நான் அவர் குடும்பத்தினர் அனைவருக்கும் எனது இனிய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று அவர் நீடூடி வாழ வேண்டும். Wish you many more happy returns of the day. Wish you all the best. Happy birthday to you. अभिमान पाड़ தெரியாம அவன் அபிமான் பாடுறாரு. அபிமான பாடு எனக்கு இப்ப நாமரா இங்க நாமரா பாபா பிளாஜே அபுயனி நான் தான் அந்த காலத்தில் இருந்து மாமாண்டு தான் சொல்லுவேன். இன்று நேற்றல்ல 1990களில் எங்களோட அன்பு அண்ணன் எஸ்கே ராஜன் அண்ணன் ஏற்பாட்டில் BH அப்துல் ஹமீத் அண்ணன் மூலமாக நான் பல ஐரோப்பிய நாடுகளுக்கு இசை நிகழ்ச்சிக்காக வந்தோம். அந்த நேரம் சந்தித்தது மாமாவை அது இன்னைக்கு மறக்க முடியாது. ஒரு அன்பானவர், அதை எப்படி சொல்கிறது, ஏசுனா கூட அது அன்பாக தான் இருக்கும். அவரோட நகைச்சுவையை மறக்கவே முடியாது. இதெல்லாம் இனி திரும்பி வரப்போறதில்லை. அந்த காலம் நாடகங்கள், அதுக்கு பின்னால் நாங்கள் இசையமைப்போம். என்னை திட்டுவார் வந்து, டாய் அப்படிலடா இப்படி வாசி, நான் சொல்லி கொடுத்தது மாதிரி வாசி, இந்த மேடையிலே சொல்லுவார். மாமா அதை மறக்க முடியாது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அந்த நாள் நாங்கள் ஐரோப்பிய நாடுகள் பலவற்றுக்கு சென்றோம். அந்த நேரங்களில் ஒரு ஷோவை முடித்து அடுத்த ஷோவுக்கு நாங்கள் போகும்போது வேனில் என்னைய பக்கத்தில் இருக்க வச்சு கரைச்சி கொடுப்பீங்க, காலமுத்து கையமுத்துண்டு. அந்த நேரம் கூட நான் அதை சந்தோஷமாக தான் செஞ்சேன். நான் இப்போ பக்கத்தில் இருந்தால் கூட உங்கள் கை காலை அமுத்தி விடுவேன். அதை என்று மறக்க முடியாது. நீங்கள் சந்தோஷமாக நீடூழி வாழணும். உங்களோட இந்த 83வது வயது பிறந்த நாளில் வாழ்த்துறதுல நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்படி ஒரு ஏற்பாடு செய்தவர்களுக்கு நன்றி. கட்டாயம் இது செய்திருக்கணும், இனியும் செய்ய வேண்டும். இவர்களை நாமும் மறக்கக்கூடாது, உலகமும் மறக்கக்கூடாது. அப்படி சேவை செய்தவர்கள். மாமா வணக்கம், நன்றி. சந்திக்கும் வாய்ப்பு இருந்தால் சந்திப்போம். அனைவருக்கும் இனிமையான வணக்கம். இது டொரண்டோவிலிருந்து தமிழோசை சுவிஸ்காங்க. என்றும் உங்கள் உலகம் முழுக்க பறந்து வாழும் தமிழ் மக்களின் நெஞ்சங்களில் வாழும் அப்புக்குட்டி என்று எல்லோரும் செல்லமாக அழைக்கப்பட்டாலும் ராஜகோபால் என தெரிந்தவர்கள் யாருமே இருக்க முடியாது. அவர்களுக்கு பிறந்த நாள். எனவே அவரை
வாழ்த்துகின்ற சந்தர்ப்பம் தந்த உங்களுக்கு எனக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். அவரை உலகத்தில் எங்கு வாழ்ந்தாலும் எங்கிருக்கின்ற தமிழர்களுக்கும் நன்றாக தெரியும். அதாவது நாடகக் கலைஞர்கள், இலங்கை வானொலி கலைஞர்கள், அதைவிட மேடு நாடக கலைஞர்கள் என பல பரிமாணங்களை கொண்ட டி. ராஜகோபால் அவர்கள், அதுபோல் உங்களுக்கு தெரியும் எஸ். கணேசபிள்ளை, வரணி-ஊரான் அவர்கள் ஒவ்வொரு அவர்களின் நாடகத்தில் புலவர் பொன்னையாவாக நடித்து எவ்வளவு தூரம் மக்கள் மனதில் நிலைத்தாரோ, அதுபோல் டி. ராஜகோபால் அண்ணன் அவர்களும் கோமாளிகள் நாடகம், திரைப்படம் ஆகியவற்றின் மூலமாக எல்லோரும் மனதிலும் நுழைந்திருக்கின்ற ஒரு அன்பான கலைஞர். அவருக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர் பல்லாண்டு காலம் நூடுலி வாழ இறைவன வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டி. ராஜகோபால் என்றதும் அப்புக்குட்டி என்ற பெயரே முதலில் ஞாபகத்திற்கு வரும். மானிப்பா இந்து கல்லூரியில் படிக்கும் பொழுதே கல்லூரி நாடகங்களில் அவர் நடிக்க தொடங்கிவிட்டார். 60 கல்லூரியை விட்டு விலகிய பிறகு புகழ்பெற்ற கலையரசு சொர்ணலிங்கத்தின் தேரோட்டி மகன் நாடகத்திலே பெண் பாத்திரமேற்று அவர் நடித்தார். பானுமதி என்ற பெண் பாத்திரத்திலே தோன்றிய அவர் மறைந்த வி. வைரமுத்துவின் மயான காண்டம் என்ற பிரபலமான நாடகத்திலே பல தடவைகள் அயலாத்து பிள்ளை, அண்ட வீட்டு பிள்ளையாக பாத்திரமேற்று நடித்து வந்திருக்கிறார். மறுமலர்ச்சி நாடகம் என்ற நாடகங்களிலே புகழ்பெற்ற நடிகர் செல்வரத்னம், அருமநாயகம், ஏ. ரகுநாதன் போன்றோருடன் இன்பமும் துன்பமும், ஆட்சிக்கு சொல்லாதே போன்ற நாடகங்களில் நடித்தார். அருமநாயகம், நிர்மலா என்ற திரைப்படத்தை நெறிப்படுத்தியவர். ஏ. ரகுநாதன் அந்த திரைப்படத்தை தயாரித்தவர். 62 கொழும்புக்கு வேலைக்கு வந்த பிறகு சேவுகன் செட்டியார் ஸ்தாபனத்திலே கணக்காளர் வேலை பார்த்துவிட்டு கே.எம். வாசகரின் வழிகாட்டலிலே மஞ்சள் குங்குமம், நீ இல்லையேல் என்னையே தருகிறேன், பார்வதி பரமசிவம், சுமதி போன்ற மேடை நாடகங்களில் கொழும்பு வாழ் ரசிகர்களின் கவனத்தை கவர்ந்தார். எஸ். ராம்தாஸோடு இணைந்த பிறகு கே. பாலச்சந்திரன் தயாரித்த புரோக்கர் கந்தையா 100 தடவைகளுக்கு மேல் மேடையேறி வெற்றி கண்ட நாடகம், அதில் தோன்றி புகழ் பெற்றார். ராம்தாஸோடு இணைந்த பின்னர் அப்புக்குட்டி ராஜகோபால் என்ற பாத்திரம் உருவாகியது. வானொலி நடிகராக 68 தன் கலைப்பணியை ஆரம்பித்த அவர் சிலோன் செவாக் சர்ச் கிரேசி குழுவினரின் அத்தனை நாடகங்களிலும் நடித்து தினகரன் நாடக விழாவில் சுமதி, கருப்பும் சிவப்பும் ஆகிய நாடகங்களில் நடித்து தனிப்பட்ட சாதனை விருதை புகழ்பெற்ற திரைப்பட நடிகை சகுவார் ஜானகியிடமிருந்து அவர் பெற்றுக்கொண்டார். அவருடைய புகழ்பெற்ற வானொலி தொடர் நாடகங்கள் எஸ். ராம்தாஸின் கோமாளிகள் கும்மாளம், வரணி-ஊரானின் இறை தேடும் பறவைகள், சில்லையூர் செல்வராஜனின் தனியாத தாகம், கே. எஸ். பாலச்சந்திரனின் கிராமத்து கனவுகள் ஆகியவை. எஸ். ஜேசுரத்னத்தின் ஒரு அனாதை ஊர்வலம் போகிறது நாடகத்திலே பெரியவர் என்கின்ற ஒரு பாத்திரத்தை ஏற்று பலருடைய நெஞ்சையும் தொட்ட நடிப்பால் அவர் விழுந்தார். பல தடவைகள் அந்த நாடகம் ஒலிபரப்பானது. கோமாளிகள், ஏமாளிகள், நெஞ்சுக்கு நீதி என்பவை அவர் நடித்த திரைப்படங்கள். அவர் குரல் கொடுத்த திரைப்படங்கள் பல. கலியுக காலம், பனிமலர்கள், 4 லட்சம், வாடைக்காற்று, கொட்டி வழங்கிய ஆகிய திரைப்படங்களிலே அவருடைய குரல் வளம் சேர்ந்திருக்கிறது. ஐரோப்பிய கலைப்பயணங்களை 2 வருடங்கள் மேற்கொண்டு கடந்த வருடமும் இந்த வருடமும் அங்கு சென்று தன்னுடைய புகழை வெளிநாட்டிலும் பரப்பினார். அவருடைய குடும்பமே ஒரு கலை குடும்பம். அவருடைய தமையனார் காலம் சென்ற அரியரத்தினம் புகழ்பெற்ற நாடக நடிகர். மெக்பெத் போன்ற நாடகங்கள், சமூக நாடகங்களில் எல்லாம் நடித்து புகழ்பெற்றவர். அவருடைய தம்பி தயாநிதி பிரான்ஸ் நாட்டிலே நாடகங்களை மன்றம் அமைத்து நடித்து மேடையேற்றி வருகிறார். தற்பொழுது பல தொலைக்காட்சி நாடகங்களிலும் நடித்துக் கொண்டிருக்கிறார். இன்று வெளியாகும் வீடியோ மலரிலும் அவருடைய நடிப்பை நீங்கள் கண்டு ரசிக்கலாம். அவரை பாராட்டும்படியாக அமைச்சர் அவர்களை வேண்டுகிறேன். அமைச்சர் சார்பிலும் அமைச்சர் அவர்கள் அவருக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறார். அவருக்கு மாலை அணிவித்து லயன்ஸ் கிளப்பின் சார்பாக வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. இன்று தனது 83வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற எங்களுடைய மூத்த கலைஞர் அப்புக்குட்டி ராஜகோபால் அவர்களுக்கு எங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை
எமது ஓசை பிலிம் சார்பாக அவருக்கு தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். மிக பெரும் கலைஞர். தமிழ் உலகுக்கு, ஈழத்தமிழுக்கு ஒரு அடையாளமாக ஈழத்தமிழ் நகைச்சுவை மற்றும் வானொலி கலைஞராகவும், மேடை நாடக கலைஞராகவும், திரைப்பட கலைஞராகவும் பல்துறைகளிலே பயணித்த எங்கள் ஐயா அப்புக்குட்டி அவர்களை வாழ்த்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். வாழ்க ஐயா, வளத்துடன் வாழ்க. நன்றி. எனது கலை உலக அன்புக்கினிய தோழமை அப்புக்குட்டி ராஜகோபால் அவர்களை அவருடைய புதிய அகவையில் அவரை வாழ்த்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாருக்கும் ஆன இறைவன் அவருக்கு குறைவற்ற செல்வமான நோயற்ற வாழ்வை கொடுத்து நீடித்த ஆயுளுடன் அவர் வாழ வேண்டும், மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்று நான் மனதார வாழ்த்துகிறேன். நல்ல குரல் வளம், நல்ல சொல் வளம், நல்ல மண் வளம், நல்ல நடிப்பு என அத்தனை ஆளுமைகளையும் மிக கச்சிதமாக கையாண்டு ஒரு கலைத்துறையிலே தனக்கென்று ஒரு தனித்துவத்தை கொண்டு திகழ்ந்தவர் அப்புக்குட்டி ராஜகோபால் அவர்கள். அதனால்தான் அவர் உலகத் தமிழர்களை எல்லாம் தனக்குள் கட்டி போட்டவராக இன்று வரை அவர் திகழ்ந்து வருகிறார். அவருடைய ஆற்றுகைகளை அரங்கிலே, திரையிலே, வானலையிலே நாங்கள் தாயகத்தில் கேட்டு மகிழ்ந்தாலும் நேரில் அவரை பார்க்க முடியவில்லையே என்ற ஒரு ஆதங்கம் எனக்குள்ளே இருந்தது. ஒருமுறை செல்லையூர் செல்வராஜனிடம் அப்புக்குட்டி ராஜகோபால் அவர்களை சந்திக்கலாமா என்று கேட்டது இப்பொழுது என் நினைவுக்கு வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு மகா கலைஞனை இந்த பாரிஸ் மண்ணிலே நேரில் கண்டு பேசி உரையாடி உறவாடி அவரோடு உணவுண்டு மகிழ கிடைத்த சந்தர்ப்பங்களை நினைத்து பார்க்கும் பொழுது உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சி அடையக்கூடியதாகவே எனக்கு படுகிறது. எனக்குள்ளே ஒரு பெரிய ஒரு ஆதங்கம். என்னுடைய நாடகங்களிலே பல மூத்த கலைஞர்கள் எல்லாரும் இன்று நடித்திருந்தாலும் அப்புக்குட்டி ராஜகோபால் என்னுடைய நாடகத்தில் நடிக்கவில்லையே என்று எனக்கு ஒரு ஆதங்கம் இன்று வரை எனக்குள்ளே இருக்கிறது. வயது மூப்பை அடைந்தாலும் கலை என்று வந்துவிட்டால் அது கம்பீரம் தானாகவே பிறந்துவிடும். அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்கிறது. நான் ஒரு நாடகம் எழுதி அதிலே அப்புக்குட்டி ராஜகோபால் அவர்கள் நடிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை எனக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிறது. அது நிச்சயமாக நடக்கும். கட்டாயம் அவர் என்னுடைய நாடகத்திலே நடிப்பார், நம்புவோம். அப்படிப்பட்ட ஒரு மகா கலைஞன். இன்றைய நாளிலே அவரை பலரும் வாழ்த்துகின்ற பாக்கியத்தை பெற்றிருக்கிறார். ஈழத்து நாடக கலை வரலாற்றிலே அவர் ஒரு பக்கமாக திகழ்வார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் யாரிடமும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கலைஞனை இன்றைய நாளிலே நான் வாழ்த்த எனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை மீண்டும் ஒரு பெரும் பேராக கருதி எல்லோருக்குமான இறைவனிடம் அவருக்கான நல்ல ஆரோக்கியத்தை அவர் அருள வேண்டும் என்று கேட்டு பிரார்த்தித்து அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ராஜகோபால் அவர்களே. மகிழ்ச்சியுடன் வாழுங்கள். நன்றி, வணக்கம். ஐயோ வாரம் போச்சு, மரியாதை போச்சு. கடையப்பா சுத்தினா பேப்பர்ல இருந்தா கடைக்கு 3 லட்சம் கொடுத்து படம் எடுத்துட்டார். கொஞ்சம் சீதனக்காயும் போச்சு. ஓ உண்மையை சொல்லு அண்ணே, நான் புதிய சொன்னேன். நான் வசனம் மட்டும்தான் அண்ணன். உனக்கு இங்க என்ன வேலை? அண்ணா, நான் முந்தி நல்லா இருந்தேன். நான் முந்தி கோண்டாவில் புடவை கடை வச்சிருந்தான். அது ஒரு மாதிரி நட்டப்பட்டு போச்சு. பிறகு உருட்டு கடை ஒன்று வச்சிருந்தான். அதையும் சுருட்டி கொண்டு போட்டாங்க. இப்ப சும்மா தானே இருக்கிறேன். ஓ, இந்த படக்கம்பெனியில் உனக்கு என்ன வேலை? இந்த படக்கம்பெனில நான் சொன்னேன் ஐயா ஒன்லி வசனம். வசனம்? ஓ வசனம். போட எங்க அண்ணன் போய் அந்த வசனத்தை வாசி. வசனம் நான் எழுதினாலோ வசனம். அப்ப குட்டி பயப்பட வேணாம். கத்தி வாசி, கத்தி நல்லா கத்தி வாசி. ராத்திரி பேரி முடிச்சாரு நாக்கு பிறழுது. நீ தமிழ் நல்லா வாசிப்பாளான்னு இருக்கா? வாசி போட வேண்டி காட்டு. வாசி போட திருத்த வேண்டி காட்டி வாசி வாசி சாமான் இருக்கு. நீ வாசி.
நடுவில் இருக்கிறது வாதி ஆளை வழியில் அனுப்பு. அண்ணா தேசனைக்கு அனுப்பியிருக்கேன், நான் தான் அனுப்ப சொன்னேன் நான். ஓ வாதி வாதி வாலி, நீயும் நல்லா கத்தி வாசி, நல்லா கத்தி வாசி. அடே அடே சரவணமுத்து, எங்கட தங்கச்சி கடலையுடன் இருக்கிறது. கடலுடன் இருக்கிறாள், எங்கட தங்கச்சி கவலையுடன் இருக்கிறாள். அடே சரவணமுத்து, எங்கட தங்கச்சி கவலையுடன் இருக்கின்றாள், அழுது அழுது சொல்லுகிறாள். அழுது அழுது சொல்லுகிறாள். அதுக்கு அங்கால வாரங்களை அழுது அழுது சொல்லடா. அழுது அழுது சொல்லுகிறான் வித்தின் பிரகத், அதுக்கு பிறகு வாரங்களை அழுது அழுது சொல்லு. எங்களுடைய அன்புக்கினிய மண்பாசனை கலைஞர் அப்புக்குட்டி அண்ணாவிற்கு என்னுடைய மனம் நிறைந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 75க்கு பிற்பட்ட காலத்திலே இலங்கையிலே இருக்கின்ற அனைத்து பகுதி மக்களையும் தன்னுடைய குரல் வளத்தால் மகிழ்வூட்டி அவர்களை தன்னுடைய கைப்பிடிக்குள் வைத்திருந்த கலைஞர். அது மட்டுமல்லாமல் 80-85க்கு பிற்பட்ட பகுதியிலே புலம்பெயர்ந்து வந்த மக்களையும் உலகத்திலே பரவி வாழக்கூடிய எல்லா தமிழ் மக்களையும் சென்றடைந்த ஒரு கலைஞர். வானொலி, நாடகம், திரைப்படம் என அனைத்திலும் தன் துறையை காட்டி மக்களை மகிழ்வித்த ஒரு கலைஞர். அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறுவதிலே நான் பெருமையும் மகிழ்வும் அடைகிறேன். நன்றி, வணக்கம். தனது 83ஆவதாகவே இன்று தொடங்கியிருக்கும் அன்புக்குரிய அண்ணன் அப்புக்குட்டி ராஜகோபால் அவர்களை இத்தருணத்திலே வாழ்த்துவதில், உங்களோடு இணைந்து வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நானும் அவர் சாதாரணமாக கையாளுகின்ற பேச்சு வழக்கு வார்த்தைகள், இப்போது நாங்கள் அதை கையாண்ட கூட சினத்து விடுவார்கள் ரசிகர்கள். ஆனால் இவர் கையாளும் போது குறிப்பாக ஒரு வார்த்தையை சொல்லிக்கொள்ளலாம், அடியடா புறப்படலிலே என்று அப்படி ஒரு வார்த்தையை கையாளுவார். அதாவது உரையாடலுக்குள்ளே இடைச்செருகள் செய்து கொள்வார் இப்படி வார்த்தைகளை. அப்படி செய்யும் போது அது மிகவும் ரசனை மிக்கதாகவும் சிரிப்பு மிக்கதாகவும் அமைந்து விடுகிறது அந்த நாடகத்துக்கு. அதுக்கு அணி சேர்க்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கலைஞன் திரு அப்புக்குட்டி ராஜகோபால் அவர்கள். ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே அவரை பற்றி சொல்லி முடிப்பதென்றால் அது முடியாத காரியம். இருந்தாலும் இந்த காணொளிக்கு அமைவாக நான் சில விஷயங்களை இங்கே குறிப்பிட்டுக் கொள்கின்றேன். இப்படி திறமை மிக்க கலைஞர் கோமாளிகள் திரைப்படத்திலே அவர் வெளிப்படுத்திய வெளிப்பாடுகள், மரிக்கார் ராமதாஸ் ஆகட்டும், உபாலி செல்வசேகரம் அவர்கள் மற்றும் புகழ்பெற்ற மூத்த அறிவிப்பாளர் BH அப்துல் ஹமீத் அவர்கள், லண்டனில் வாழுகின்ற ஆனந்தராணி என்று இப்படி பல உன்னதமான கலைஞர்களோடு அவர் நடித்து வெளியான திரைப்படம் கோமாளிகள். அது மட்டுமல்ல, புகலிடத்திலே புலம்பெயர்ந்து இங்கு வந்த பின் TRT வானொலி தொலைக்காட்சியிலே அவர் நிகழ்ச்சி கட்டுப்பாட்டாளராக இருந்து எங்களை நெருப்படுத்தியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு உன்னத கலைஞனோடு நாங்கள் பணியாற்றியதெல்லாம் எங்களுக்கு கிடைத்த வரம் என்று தான் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, புலம்பெயர்ந்த பின் நானும் அவரும் சேர்ந்துதான் அந்த இரட்டையர்களாக, அதாவது குறிப்பாக அதை அப்புக்குட்டிய ராஜகோபால் அவர்களை சொல்லிக் கொள்வார்கள். உபாலி செல்வசேகரம், மரிக்கார் ராமதாஸுக்கு பிறகு லோகதாஸ் தான் என்னோடு கை கொடுக்கின்றான் இந்த புகலிட நாட்டுகளே என்று ஐரோப்பிய நாடுகள் எங்கும் நாங்கள் இரட்டையர்களாக பயணித்திருக்கிறோம். இருவரும் இணைந்து நகைச்சுவை நாடகங்களை வழங்கி இருக்கிறோம். அதை கடந்த காலங்களிலே பார்த்து ரசித்தவர்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். இந்த நேரத்திலே அதையும் பதிவு செய்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அது மட்டுமல்ல, அற்புதமான கலைஞனுக்கு இந்த தமிழர் புனர்வாழ்வு கழகம் ஈழத்தமிழ் மொழி என்ற ஒரு உயரிய விருதை வழங்கிய போது அந்த நிகழ்ச்சியை என்னை தொகுத்து வழங்கும்படி அன்போடு பணித்தார்கள் புனர்வாழ்வு கழக நிறுவனத்தினர். அந்த வகையிலே மகிழ்ச்சியான ஒரு தருணமாக அந்த தருணத்தை நான் அனுபவித்துக் கொண்டேன். இப்படிப்பட்ட மாபெரும் கலைஞன் இருக்கின்ற மேடையிலே நான் அவருடைய அந்த விழாவிலே, பதிப்பளிக்கின்ற விழாவிலே நான் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது எனக்கு மிகவும் பேராக அமைந்தது. அதுவும் ஒரு இனிய தருணம். இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிக்கொள்ளலாம். குறிப்பாக கோமாளிகள் என்ற திரைப்படம் நாடகமாக பிரபலமானது தாயக வானொலியிலே. அந்த வானொலி நாடகத்தை தனது நண்பர் அமரர் மரிக்கார் ராமதாஸ் அவர்களிடம் உரிமம் பெற்று இங்கே மாற்றி வடிவமைத்தார் திரு அப்புக்குட்டி ராஜகோபால் அவர்கள். ஐரோப்பாவில் கோமாளிகள் என்று அதிலே தான் ஏற்ற பாத்திரத்தை, அப்புக்குட்டி ராஜகோபால் என்ற பாத்திரத்தை தானே ஏற்று நடித்து, மற்றும் புது புது கலைஞர்களை பிலிப் தேவாவை உபாலியாகவும் மற்றும் ஐயர் அப்துல் ஹமீத் அவர்கள் ஏற்ற அந்த ஐயர் பாத்திரத்தை திரு இலங்கை திரைப்பட நடிகர் சிவராம் அவர்கள் ஏற்று நடிக்க, மற்றும் இளங்கோ என்ற கலைஞர் மரிக்காரருடைய பாத்திரத்தை ஏற்று நடிக்க மாறுபட்ட நாடகமாக
ஐரோப்பாவில் கோமாளிகள் என்றது 100 அங்கங்களை தொடும் வகையிலே அவர் சிறப்புற பிரதி செய்து தானே பிரதி செய்து, வளமையாக திரு மரிக்கார் ராமதாஸ் தான் இலங்கையிலே பிரதி செய்வார்கள் நாடகத்துக்கு. ஆனால் இவர் தன் நண்பரிடம் அனுமதி கேட்டு நாடக பிரதியை தானே தயாரித்து இங்கே நாடகங்களை வழங்கினார். அந்த ஐரோப்பாவில் கோமாளிகள் என்ற நாடகத்தை வழங்கி சிறப்பு பெற்று மகிழ்ச்சி பட்டார். அதிலே நான் ஒரு சிறிய பாத்திரத்திலே நடித்திருக்கிறேன். அந்த வகையிலே அப்படி பல திறமைகளை கொண்ட, அதாவது எழுத்து திறனும் கொண்ட ஒரு கலைஞனாக திரு அப்புக்குட்டி ராஜகோபால் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். ஆகவே அவருடைய புகழ் இன்னும் சிறப்புக்க வேண்டும். அவர் நீடூழி காலம் வாழ்ந்து இங்கு பிறந்து வளர்ந்து இருக்கின்ற இளைய தலைமுறை கலைஞர்களையும் ஊக்கப்படுத்த வேண்டும். அவர் வழிகாட்ட வேண்டும். அவர் கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர் கற்றுக் கொடுத்து அந்த தலைமுறையை வளர்த்தெடுக்க வேண்டும். ஆகவே அவர் நீடூழி காலம் வாழ்ந்து எங்களுக்கெல்லாம் தமிழுக்கும் கலைக்கும் பணியாற்ற வேண்டும் என்று அவருடைய பிறந்த நாளிலே வாழ்த்தி மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம். கதவை மூடினாலும் இது சின்ன ஓட்டை வழியா மணல் போதையும் தானே மாட்டான். அதொரு 10-15 சந்தன குத்தியா திறன் சந்தன குத்தியா கொளுத்தினால் நல்ல மனமாயிருக்கும் மச்சான். இது போல் போல் இது சும்மா அடிக்கும் வேலை இல்லை தானே மச்சான். என்ன போத்தலோட விழுந்த பொறுக்கும் அது இல்லை மச்சான். மச்சான் இது அடிச்சு என்ன சாரி கடிச்சு கடிச்சு இருந்தாங்க எப்படி இருக்கிறது மச்சான். அப்ப என்ன போட்டு காடி மச்சான் அப்பு குட்டி கருவாடு இருக்கிறதா மச்சான். கருவாடு நீவே கனவ மூடு, நான் போய் பொறிச்சு கொண்டு வா. மட்டற்றா மகிழ்ச்சியுடன் இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் தாயகத்தில் முத்திரை பதித்த எம் நாட்டு ஒப்பற்ற கலைஞர் அன்பு நண்பர் அப்புக்குட்டி டி ராஜகோபால் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். தாயகத்தில் மாத்திரமல்லாமல் பல்வேறு தேசங்களில் புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் எம் தேசத்து உறவுகளை கூட அந்தந்த நாடுகளுக்கு சென்று அவர்களை மகிழ்வித்த பெருமை இவருக்கு இருக்கின்றது. தாயகத்தில் மேடை, வானொலி, தொலைக்காட்சி, சினிமா என பல்வேறு துறைகளில் தனது திறமையின் ஊடாக முத்திரை பதித்த ஒப்பற்ற கலைஞர் அப்புக்குட்டி டி ராஜகோபால் அவர்கள் குறிப்பாக குறிப்பிட்டு சொல்ல போனால், இலங்கை வானொலியில் ஒலிபரப்பாகிய கோமாளிகள் தொடர் நாடகம், அதனைத் தொடர்ந்து திரைக்கு வந்த கோமாளிகள் திரைப்படம் என புலம்பெயர்ந்து வந்த பின்னர் பிரான்ஸ் தேசத்திலிருந்து ஒலிபரப்பாகிய டிஆர்டி தமிழ் ஒலி வானொலியின் ஊடாக அவர் தொடராக இயக்கி நெறியாழி செய்த கோமாளிகள் நாடகம் தொடர்ந்து 100 அங்கங்களுக்கு மேலாக ஒலிபரப்பாகியது கூட ஒரு பதிவாக நாங்கள் இந்த இடத்திலே நினைவுபடுத்திக் கொள்ளலாம். அதனை விடவும் எனது ஞாபகங்களில் வந்து செல்வது என்னவென்றால், அவரோடு இணைந்து கோமாளிகள் நாடகத்தில் பங்கேற்ற உப்பாலி கதாபாத்திரத்தில் அமரத்துவமடைந்த உப்பாலி செல்வசேகரன் அவர்களை கூட இந்த நேரத்தில் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். காரணம், அதே கதாபாத்திரத்தை எனக்கு தந்து என்னை நெறியாழ்கி செய்த நடிக்க வைத்த பெருமை கூட அவருக்கு இருக்கிறது. அந்த நினைவலைகள் இன்றும் எனது மனத்திரையில் வந்து செல்கின்றது. மச்சாங் அப்பு கூட்டி குடிச்சு கடிக்கிறதிங்க, கடிச்சு குடிக்கிறதாங் கோமத செப்பத. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே ஃப்ரம் பிலிப் தேவா. கலைஞர்களுக்கு எல்லாம் மூத்தவரே, எங்கள் கலை பிதாவே, இலங்கை வானொலியின் அழியா புகழே, ஈழத் திருநாட்டின் கலை முத்தே, மண் வாசனை கலைஞரே, எங்கள் மாபெரும் சொத்தே, கலையில் பல சிகரங்கள் தொட்டவரே, முக்கனியின் சுவை கலந்து கலை படைப்புக்கள் பல தந்து மக்கள் மனங்களெல்லாம் சிம்மாசனமிட்டு வீற்றிருப்பவரே, முடிசூடா மன்னரே, கலை தாயின் தவ புதல்வனே, என் தந்தையே, அன்பான அப்புக்குட்டியே, நீங்கள் இன்று போல் என்றும் நலமாய் நீண்ட தேக ஆரோக்கியத்துடன் நீண்ட ஆயுளுடன் வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க என்று உங்கள் மகன் நான் உங்களை வாழ்த்துவதில் என் இதயமெல்லாம் மகிழ்கின்றது. வாழ்க வளமுடன் என்றும் நலமுடன். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கோபால் பெரியப்பா. என்ன நீடூழி காலம்
சந்தோஷமாயும் ஹெல்த்தியாயும் நல்லா இருக்க. குட் பிளஸ் யூ. கோபா பெரியப்பா, ஹாப்பி பர்த்டே. நீங்கள் இன்னும் 2 காலம் நீடித்து வாழணும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் மாமா. உங்களது 100வது பிறந்த நாளை நாங்கள் எல்லாரும் குடும்பத்தோட ஒரு இடத்துல கொண்டாடுவோம். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மாமா. ஒவ்வொரு நாளையும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு உங்களோட நாள், உங்களோட டே. இங்கே வந்திருக்கிற எல்லாரோடையும் சேர்ந்து உங்களோட டேயை நல்லா என்ஜாய் பண்ணுங்க மாமா. மீண்டும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். Thanks Tata, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். Hi dear grandfather, I wish you a very happy day and may all your wishes come true. Enjoy your day Tata, we love you. ஹாப்பி பர்த்டே என்ன ஆசை அண்ணாக்கு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து கலைஞர்கள் வட்டாரம் பெரிய விமர்சையாக இந்த பர்த்டே செய்ய விழிக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு நல்ல சந்தோஷம் தானே. கோபடாயங்கோ, மன்னித்து கொள்ளுங்கோ, எனக்கு வேற இல்லாமல் போயிட்டுது. ஏன் ஆனால் உங்களுக்கு என்னில் விருப்பம் இல்லை, தம்பி தயாவில் தான் விருப்பம். ஓகே, பிரச்சனை இல்லை. நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஆர்டிஸ்ட் என்று சொல்லிக்கல எனக்கு சரியான பெருமையாக இருக்கும். அண்ணன் அப்புக்குட்டி ராஜகோபாலன்ற பேரை வச்சு தான் நாங்கள் இங்கே எங்கேயும் யாருக்கும் எங்களை அறிமுகப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். நானோ இந்த பிள்ளைகளோ இவரோ அப்புக்குட்டி ராஜகோபாலன்ற தங்கச்சி மருமகள் மச்சான் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது எப்போவுமே நிலைக்கும். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். வேறு என்ன, இரவு 8 மணி என்று உங்களோட கதைக்க வந்து நான் உங்களோட பேச்சு தானே வேண்டுறேன். நான் பரவாயில்லை, நீங்கள் பேசினாலும் நான் உங்களோட கதைக்க வருவேன். சூப்பர் சிங்கரில் நடக்கிற சரிகமப்பா நிகழ்ச்சி ஆகட்டும், நியூஸ் ஆகட்டும், எல்லாம் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டு தான் அறிஞ்சு கொள்கிறோம் நாங்கள். அப்போ நீங்கள் இவ்வளோ ஞாபக சக்தியாக வச்சு எங்களுக்கு அதுகளை சொல்லிக்கல, எனக்கு பொறாமையாயும் இருக்குது அண்ணா. என்னென்னா எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லை. நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சு அதை சொல்கிறீங்களேண்டிக்கல சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் ஆரோக்கியமாயும் சந்தோஷமாயும் இன்னும் 100ஆண்டு பிறந்த தினத்தை கொண்டாட வேணும் என்று சொல்லி மகிழ்ச்சியாக செல்வ விநாயகர்கிட்ட கேட்டு உங்களுக்கு மீண்டும் மீண்டும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணா. நன்றி. வணக்கம் மச்சான், நான் ஈஸ்வரன். சுகமாக இருக்கிறீங்களோ? உங்களோட பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நீங்கள் நீண்டு வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். நல்லா இருக்கணும். ஓகே, ஆரோக்கியமாக இருக்கணும். Happy birthday, Tata. Happy birthday, Tata. Happy birthday, dear Tata. Happy birthday to you. Yay! Enjoy பண்ணுங்க தாத்தா. Happy birthday, Tata. Happy birthday Tata. Enjoy. Bye. Bye-bye. Hello uncle, happy birthday to you. Happy birthday. Happy birthday. Happy birthday, Mama. Happy birthday mama. Happy birthday Tata. Hi Chitapa, I'm sending you sunshine all the way from Auckland, New Zealand. Today is a special day, your birthday. So joy new anniversary. Celebrate your birthday in style. Even though we are far, I'm raising your glass. Wish you a happy birthday. Mom? Hello Kobat. Wish you many more happy returns of the day. Enjoy the day with music and dance. Rock the day. Happy birthday. Happy birthday Chitapa. See you soon. ஹலோ சித்தப்பா, இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். கூடிய விரைவில் சந்திப்பேன் சித்தப்பா. ஓகே, பாய். Hi Tata, it's Anjali from Florida. I just wanted to wish you happy birthday. I hope you've had the most awesome, most magical day filled with love, joy, and all the prosperity in the world. I hope to see you soon, and once again, happy birthday. Hi Tata, I want to say happy birthday, and just want to say I miss you and I love you, and I can't wait to see you again. Once again, happy birthday. கோபால், எனது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு குறித்தாகட்டும். Happy birthday Koba Chitapa. Happy birthday Chitapa. I couldn't come to Paris, but I got your visit.
ஹாப்பி பர்த்டே சித்தப்பா. இந்த டைம் மீட் பண்ணுறேன், நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுவோம். ட்ரெயினில் வருவேன் ப்ளூ பேக்கோட. பாய். பாசத்தின் வெளிச்சமாய், கலையின் உச்சமாய், ஈழத்து நகைச்சுவை நாயகனாய் இன்று வரை எம்மோடு வாழ்ந்து வரும் அன்பு அண்ணனுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன், நோய் நொடியின்றி தேக ஆரோக்கியத்தோடு இன்னும் நீண்ட நாட்கள் எங்களோடு வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கின்றோம். வாழ்க வளமுடன். பாலா வரிசையிலே பாவங்களை உருவாக்கும் பாபா பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியில் வழக்கமாக தமிழ் பாடல்களை மட்டும்தான் பாடுவது வழக்கம். இவர் என்ன ஆங்கில பாடலை பாடுகின்றார்? ஒரு பாட்டு படிக்கலாம், இங்கிலீஷ் பாட்டு. இவர்களை பற்றி இனி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லாதபடிக்கு அவர்கள் உங்கள் மத்தியில் குடியிருந்து விட்டார்கள். தொடர்ச்சியாக ஐரோப்பிய நாடுகளுக்கு வருகை தந்து அவர்கள் ஆண்டாண்டு தோன்றும் உங்களை மகிழ்விக்க வேண்டும் என்பதை எனது ஆசை. அந்த ஆசைக்கு ஊட்ட மாதிரியாக அவர் மாநில சொல்வதாக இருந்தால் உங்களுக்கு தேவை.